ஓகே. குட் ஈவினிங் ஆல். ஓகே. எல்லாத்தோட மைக்கும் ஆஃப் பண்ணிருக்கு. ஏன்னா இடையில வந்து ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே பார்த்துட்டு இருப்பீங்க. சப்போஸ் தெரியாம மைக் ஆன் பண்ணிடலாம். அண்ட் கிளாஸும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுக்காக மைக் ஆன் பண்ணிருக்கு. ஐ எம் ஆடிபிள். நான் பேசுறது கேக்குதுங்களா? தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே. சப்போஸ் நான் பேசுறது வாய்ஸ் கேட்கல அல்லது ஸ்க்ரீன் வியூ ஆகல அப்படின்னா டக்குன்னு மெசேஜ் பண்ணிருங்க. நான் மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பேசுவோம். இப்பதான் ஒவ்வொருத்தரா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல கரெக்டா 7 அப்படின்னா 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படின்னா தான் நம்ம இருக்கக்கூடிய டைம்ல எவ்வளவு நம்ம அதிகமா பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே. ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு தம்ஸ் அப் போடுவீங்களா? ஓகே. சூப்பர். சூப்பர் சூப்பர். அப்போ ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கீங்க. ஓகே. அப்போ ஓகே, படிக்காதவங்களும் இருப்பீங்க. ஓகே தான். இப்ப படிச்சவங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். படிக்காதவங்க புதுசா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். நம்ம படிச்சுட்டோம், அதுக்காக கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கணும் அப்படியெல்லாம் இல்ல. நம்ம படிக்கிறத எத்தனை டைம் நம்ம ரிவிஷன் பண்றோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு எக்ஸாம்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம இப்ப கிளாஸ் நடத்த படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சூப்பர். ஓகே. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ்த்ல செகண்ட் டைம்ல கூடிய பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசனே என்னன்னா இன்ட்ரடக்ஷன் தான். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னென்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே. நம்ம இன்னைக்கு பார்க்க போற என்னது பார்க்க போறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல சிக்ஸ்த்ல இருந்து ஓகேங்களா, சிக்ஸ்த்ல எல்லாமே ஃபுல்லா வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சிக்ஸ்த் ஸ்கூல் பசங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா என்ன தெரியும் அப்படிங்கறது ஒரு பேசிக்ஸ் லெவல்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த்ல இருந்து அப் டு நம்ம 10th வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாமே லைனா பாத்தீங்கன்னாவே இதுலயே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நமக்கு கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன் ஓகேங்களா, சிக்ஸ்த்ல ஒரு லெசன் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 7th 2 லெசன் இருக்கும். உற்பத்தின்னு ஒரு லெசன், வரி மற்றும் அதனோட முக்கியத்துவம்னு ஒரு லெசன் இருக்கும். 8th 9th 10th. ஓகேங்களா? இப்ப சிக்ஸ்த்ல எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எக்கனாமிக்னா என்ன அப்படிங்கறதோட இன்ட்ரடக்ஷன் என்ன, பிளஸ் இப்ப நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னாவே என்னன்னா இப்ப எப்படின்னா இப்போ ஒரு எக்கனாமிக்ஸ்ல ஒரு சில டேர்ம்ஸ் தெரியணும். அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம அது கான்செப்ட் வைஸா நம்ம எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? சோ நம்ம ப்ராக்டிக்கலா எப்படி வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ் யூஸ் ஆகுது அது ஃபுல்லா பார்த்துட்டு இன் தியரி பேஸ்லயும் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு புக்ல இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? சோ நம்ம கதையாவும் பார்த்துட்டு பிளஸ் நமக்கு தியரியா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஸ்டா நமக்கு எப்படி எக்கனாமிக்ஸ்ல கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஓகேங்களா, இப்ப எக்கனாமிக்ஸ்னா இப்ப பொருளாதாரம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அப்படின்னு ஒரு டெபினிஷன் கொடுத்திருப்பாங்க. அதனுடைய அது யார் சொன்னாங்க, அந்த கூற்று யாரு கூறுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா அதனுடைய வகைகள், இப்ப ஏதாவது ஒரு பொருளாதாரத்தினுடைய வகைகள் ஒண்ணு இருக்கு, பயன்பாடுனுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரும். அடுத்தது தொழில்கள்னு இருக்கும். முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில், அதனுடைய வகைகள், அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் வகைகளை வச்சு பொறுத்துக மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோ நான் பொறுமையா கொண்டு போறோம், போக போக நம்ம ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஏதாவது புரியல அப்படின்னா டவுட் கேளுங்க. ஓகே. இந்த மாதிரியே கொஸ்டின் கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கூற்று காரணம் கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? கூற்று காரணம் இந்த மாதிரியும் கொடுத்தும் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். பொறுத்துக இதேதான் டிக்டோ தமிழ் எப்படி கேட்பாங்க, ஹிஸ்டரி பாலிட்டி இதுல எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரிதான். ஆனா இது கொஞ்சம் நல்லா யார் இந்த கூற்று கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நமக்கு கான்செப்ட் வைஸா நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் எக்கனாமிக்ஸ்ல. ஓகே. இப்ப நமக்கு இங்க என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, பொருளியல் ஒரு அறிமுகம். ஓகே. இப்ப நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு பாலிட்டி எடுத்திருப்பாங்க பிளஸ் ஹிஸ்டரி எடுத்திருப்பாங்க. இப்ப பாலிட்டி அப்படிங்கும் போது நம்ம என்னன்னு தெரியும், பாலிட்டினா என்ன, பாலிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சார் சொல்லியிருப்பாரு கண்டிப்பா பாலிட்டினா என்ன அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆக்சுவலி சிக்ஸ்த் செகண்ட் டேர்ம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாலிட்டி. ஓகே. சிவிக்ஸ் குடிமையியல்
ஓகே, இப்ப என்னன்னா பாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பாரு கிளாஸ்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா பாக்குறது எல்லாமே நமக்கு என்னது பாலிட்டில வந்துடும். ஓகேங்களா, அதாவது நிர்வாகம். ஓகேங்களா, இப்ப நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வீடு எடுத்துப்போம். இப்ப வீட்டுல இப்ப நம்ம வீடு இருக்கோம் அப்படின்னா நான் இருப்பேன், அப்பா அம்மா நம்மளுடைய அண்ணா தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல. இப்போ அந்த இப்ப வீடு இருக்கு அப்படின்னா இப்ப படிக்கிறப்ப ஒருத்தங்க வந்து டிவி போட்டு பார்த்துட்டு அதிகமான ஹை வால்யூம்ல டிவி பார்க்க கூடாது. ஓகேங்களா, அப்போ அந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதனோட சட்டம் அதனோட விதிகள், இதுதான் வந்து பாலிடிக்ஸ். நம்ம எப்படி வீட்டை நிர்வாகம் பண்றோம் அப்படிங்கிறது. அதை நான் வீட்டுக்கு மட்டும் சொல்றேன். அதே நாட்டு நிர்வாகம் பண்றதுதான் வந்து இந்த பாலிட்டிக்ல இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா, வீட்டுல இருந்து அப்படியே தொடங்கி நாடு, அப்புறம் வீடு, ஒரு கிராமம், ஒரு ஊரு, அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டேட்டு, அடுத்தது கண்ட்ரி, அந்த மாதிரி ஃபுல்லா நிர்வாகம் பண்றது எல்லாமே இதுல வந்துடும், இந்த பாலிட்டில வந்துடும். ஓகேங்களா, அதே மாதிரி ஹிஸ்டரின்னு படிப்போம். ஹிஸ்டரி எதுக்காக பேஸ் பண்ணி படிக்கிறது? ஹிஸ்டரிங்கிறது அதாவது அந்த காலவரிசை, இப்ப வந்து முன்னாடி எப்படி இருந்தது, அதனுடைய வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் இருந்திருக்கோம், அந்த மாதிரி வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹிஸ்டரி படிக்கிறோம். ஓகேங்களா, அதே மாதிரிதான் இப்ப எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப பாலிட்டி அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான்னு சொன்னா, அப்போ நமக்கு இப்ப எக்கனாமிக்ஸ் எதோட ரிலேட்டடா வரும்? பினான்ஸ் ரிலேட்டடா வர்றது எல்லாமே நமக்கு எக்கனாமிக்ஸ்குள்ள அடங்கும். ஓகேங்களா, அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்ப வீட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பா அம்மா எல்லாருமே இருப்பாங்க. இப்போ ஒர்க்குக்குன்னு போவாங்க. ஓகேங்களா, ஒர்க்குக்கு போனா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். ஓகேங்களா, இப்போ நமக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையானதை செலவு பண்ணுவோம். ஓகேங்களா, செலவு போக மிச்சம் இருக்கிறது என்னது? சேமிச்சு வைப்போம். ஓகேங்களா, இப்போ இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப அப்பா சம்பாதிப்பாங்க, அம்மா, அப்ப வீட்டுல அண்ணா, அடுத்தது தங்கச்சி, அக்கா, இந்த மாதிரி யாருத்தாங்கன்னா அவங்க எல்லாம் சம்பாதிப்பாங்க. இப்போ ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுல நம்ம சம்பாதிக்கக்கூடிய வந்து வருமானம், அதை நம்ம எப்படி செலவு செய்யறோம், அது நம்ம அது போக எப்படி சேமிச்சு வைக்கிறோம். ஓகேங்களா, இது ரிலேட்டடா பார்ப்போம்ல. இது எல்லாமே வேளாண்மை விவசாயம். ஓகே, நான் வர லைனா வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா, இந்த ரிலேட்டடா வரது எல்லாமே என்னன்னா எக்கனாமிக்ஸ்குள்ள வரும். இப்ப நான் அந்த வீடுன்னு மட்டும் சொல்றேன். ஓகேங்களா, இப்ப அந்த வீட்டை நீங்க ஒரு நாட்டுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மக்கள் தொகை எவ்வளவு பேர் இருக்கும், அப்ப அந்த மக்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய இப்போ வந்து இப்ப எனக்கு ஒரு தேவை, இப்ப நம்ம எதுக்காக வந்து பொருள்கள் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க? ஓகே, இப்ப டிவி இருக்கு, இப்போ வேற நம்ம என்ன டெய்லி யூசஸே பார்த்துப்போம். இப்போ பால் இருக்கு, அடுத்தது பிஸ்கெட் இருக்கு, நம்ம சாப்பாடு, கிளாத்ஸ், செல்போன், இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க செல்போன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு திங்ஸும் நமக்கு ஏன் வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கு, டெய்லி உற்பத்தி செஞ்சுட்டே இருக்காங்க? எனி கெஸ்? டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ். ஓகே, ஓகே, சரி, ஓகே. கன்சியூமர் அதிகம், பயன்பாடு, சூப்பர், பேசிக் நீடு. ஓகேங்களா, ஆக்சுவலி இப்ப எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை? ஓகேங்களா, அந்த தேவையை பொறுத்து நமக்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்யறாங்க. ஓகேங்களா, இப்ப உற்பத்தி பண்ண பொருள் என்ன பண்றாங்க? மத்த இடத்துக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, பகிர்வு. ஓகேங்களா, இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நீடு இருக்கு. அந்த நீடுனாலதான் நமக்கு என்னது? உற்பத்தி செய்யறாங்க. அந்த உற்பத்தி செய்யக்கூடிய, ஓகே ஓகே கவனிங்க, நான் கேக்குறப்ப மட்டும் நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா, மெசேஜ் பண்றதுல வந்து பாத்துட்டு நம்ம நடத்துறத பார்க்காம விட்டுறாதீங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பேசிக். நம்ம இதுக்குள்ள தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா, ஓகே எக்கனாமிக்ஸ்னா இதுதான் அப்படிங்கிற நமக்கு ஓவர் வியூ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது புரிஞ்சு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, எக்கனாமிக்ஸ் நம்மளோட டே டு டே லைஃப்ல டெய்லியும் நடந்துட்டே இருக்கிறது. ஓகேங்களா, இப்ப நமக்கு ஒரு தேவை இருக்கு, அது வந்து உற்பத்தி செய்யறோம், உற்பத்தி செஞ்சுட்டு அது எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகேங்களா, பகிர்வு, பகிர்வு அப்படின்றது ஒரு ஒரு இடத்துக்கு இருக்கிறது இன்னொரு இடத்துக்கு எல்லாத்துக்கும் பக்கமா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது அழிப்பு, ஒவ்வொருத்தருக்கா கொண்டு போய் கொடுக்கறது. ஓகேங்களா, இப்ப வந்து எக்ஸாம்பிள் வந்து, ஓகேங்களா, நமக்கு கிளாத் தேவை. ஓகேங்களா, இப்ப கிளாத் தேவை அப்படின்னா இப்ப துணி ஒரு குடோன் இருக்கு, அதுல எல்லாத்தையும் வந்து உற்பத்தி செய்யறாங்க, ஒவ்வொரு துணியும் வந்து உற்பத்தி செய்யறாங்க. இது துணி உற்பத்தி செஞ்சுட்டு அங்கேயே வச்சுட்டாங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்கும்? அதான் மத்த வந்து ஷாப்பு இல்லைன்னா வந்து இந்த குடோனா மாத்துவாங்கல்ல, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போவாங்க, அந்த மாதிரி பகிர்வு பண்றாங்க. அதுக்கு அடுத்தது அதை சப்ளை பண்றாங்க.
சப்ளைல இருந்து தான் என்னன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் நுகர்வு. ஓகேங்களா, நுகர்வு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பயன்படுத்துறதுக்கு பேர் தான். ஓகேங்களா, கன்சியூமிங், நம்ம பயன்படுத்துறதுக்கு பேர் தான் நுகர்வு அப்படிங்கிறது. ஓகேங்களா, யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க பேர் என்னன்னா நுகர்வோர். நுகர்வு அப்படிங்கிறது நம்ம இப்ப ஒவ்வொன்றும் பயன்படுத்துறோம்ல. இப்போ ஒரு பொருள் நம்ம இப்ப கடைக்கு நான் காலையில வந்து போய் பால் வாங்குறேன் அப்படின்னா அதை நான் பயன்படுத்துறேன். அப்ப அது நான் யாருன்னா நுகர்வோர். ஓகேங்களா, அதே அந்த பால் அப்படிங்கிறது என்ன, நுகர்வோர் பொருள். ஓகேங்களா, பயன்படுத்துறவங்களுடைய பேரு நுகர்வோர், அந்த பொருளுக்கு பேரு நுகர்வோர் பொருள். ஓகேங்களா, இத கன்சியூமர் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, இது எல்லாம் சார்ந்ததுதான் வந்து எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, ஓகே. இப்ப இதுக்கு டெஃபினிஷன் மாதிரி எழுதிக்கோங்க சின்னதா. அப்ப வந்து ஒன்னா நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்ல புக்லயே வந்து ஒரு சைட்ல எழுதுற மாதிரி இருந்தாலும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இப்ப பொருளியல் அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து என்ன சொன்னேன், ஒரு தேவை ஏற்படுது, அந்த தேவைனால உற்பத்தி செய்யறாங்க, அடுத்தது பகிர்வு, அடுத்தது அளிப்பு, அடுத்தது நுகர்வு. ஓகேங்களா, அப்போ நம்மளோட தேவைக்கும் அளிப்புக்கும் இடைப்பட்ட தொடர்பை விளக்குறது தான் பொருளியல். ஓகேங்களா, ஓகே. தேவை மற்றும் அளிப்பு, தேவைக்கும் அளிப்புக்கும் இடைப்பட்ட தொடர்பை விளக்குறது தான் பொருளியல். ஸ்கிரீன் விசிபிள் ஆகுது இல்லைங்க? ஓகே ஓகே. ஓகே, புரியுதுங்களா? ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கா? ஓகே ஓகே. பேசிக்ங்காட்டி நான் கொஞ்சம் பொறுமையாவே போறேன், அப்புறம் போக போக நம்ம ஸ்பீட் அப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஓகே. இப்ப பொருளியல் என்னது, தேவைக்கும் அளிப்புக்கும் இடைப்பட்ட தொடர்பை விளக்குது. இப்ப ஆக்சுவலி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பொருளாதார அறிஞர்களா வந்து ஒவ்வொரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நமக்கு மெயினா இது ஒண்ணு பார்த்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்ப பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கு இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப வந்து அதான் ஒரு வீடு அப்படிங்கும் போது நம்ம வீட்டுல யார் சம்பாதிக்கிறாங்க அந்த அமௌண்ட் வச்சு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அதான் நம்ம நுகர்வு அப்படிங்கிறது. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்குறோம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்ப டோட்டலா ஒரு நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வளங்கள் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, சோ ரிசோர்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த நமக்கு நாட்டுல இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அதாவது மக்களுடைய தேவைக்கு ஏற்ப அவங்களோட தேவையை எப்படி பூர்த்தி செஞ்சு அந்த வளங்களை வந்து எப்படி வந்து மக்களுக்கு நம்ம ஒரு பண்டங்களாகவும் ஒரு பணியின் மூலமாகவும் நமக்கு எப்படி வந்து அவங்களுக்கு பிரித்து பகிர்ந்தளிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பொருளாதாரம். ஓகேங்களா, இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எக்கனாமிக்ஸ்னா இதுதான், நம்மளோட தேவை, அதனுடைய அளிப்பு. ஓகேங்களா, ஆக்சுவலி இந்த நமக்கு ஒரு ஒண்ணு தேவைப்படுது, அதை உற்பத்தி செய்யறாங்க, இது ரிலேட்டடா எல்லாம் பேஸ் பண்ணி படிக்கிறது தான் பொருளாதாரம். ஓகேங்களா, இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப வந்து நம்ம என்னன்னா, இப்ப அந்த நான் சொன்ன சின்ன ஹிண்டா எடுத்துக்கோங்க. ஒரு இயற்கை வளங்களை திறம்பட பயன்படுத்தி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில பொருள் மற்றும் பணி இதெல்லாத்தையும் உற்பத்தி செஞ்சு பகிர்ந்தளிக்கிறது தான் பொருளாதாரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே. இப்ப பொருளாதாரம் அந்த வேர்ட் இப்ப வந்து பாலிட்டில சிவிக்ஸ் அப்படிங்கிறது லத்தீன் வெளிச்சொல்ல இருந்து வந்தது அப்படின்னு எல்லாம் பார்ப்போம்ல, அதே மாதிரிதான் பொருளாதாரத்துக்கும் சொல்ற, எழுதிக்கோங்க. ஓகேங்களா, பொருளாதாரம் வந்து ஒரு கிரேக்க சொல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, பொருளாதாரம், இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஆய்கோனோமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஆய்கோனோமிக்ஸ். ஓகேங்களா, இந்த வேர்டு எந்த எந்த இதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஒரு கிரேக்க சொல். ஓகேங்களா, ஆய்கோனோமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்ல இருந்து தான் பொருளாதாரம் அப்படிங்கிற வேர்டு எடுத்திருப்பாங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இல்லங்களினுடைய நிர்வாகம், அதாவது இங்கிலீஷ்ல எழுதுறேன், ஆய்கோனோமிக்ஸ். ஓகேங்களா, இத ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க.
ஒன்னு ஆய்கோஸ், இன்னொன்னு நோமோஸ். ஓகேங்களா? இதுல ஆய்கோஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இல்லங்கள். நோமோஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நிர்வாகம். நிர்வாகம்னு சொல்லலாம், இல்லது வழக்கம் அல்லது விதி. ஓகேங்களா? இந்த வேர்டுல இருந்துதான் எக்கனாமி அப்படிங்கிற வேர்டு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த வேர்ட்ல இருந்து அந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லில இருந்து தான் எக்கனாமி அப்படிங்கிற வேர்டு ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா இல்லங்களின் நிர்வாகம். அப்படியே புக்ல சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் நம்ம ஓகே எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்னா என்ன அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வேர்டு எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே நம்ம லெசனுக்குள்ள போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்ல இருந்து தான் வந்து நமக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற வேர்டு எடுத்திருக்காங்க. இதுல ஆய்கோஸ் அப்படிங்கிறதுனா இல்லங்கள் அண்ட் நோமோஸ் அப்படிங்கிறது நிர்வாகம், வழக்கம், விதி. ஓகேங்களா? அப்ப இதோட மீனிங் என்னது? இல்லங்களுடைய நிர்வாகம். அதான் இந்த மீனிங். ஓகேங்களா? ஓகே. இப்ப இது ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம்னு கிடையாது, அரசியல். ஓகேங்களா? அது எப்படி இருக்குன்னா அரசியல் பொருளாதாரம்னு தான் ஸ்டார்டிங்ல இருந்திருக்கும். அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற நேம தான் பொருளியல்னு மாத்திருப்பாங்க. அதாவது பாலிடிக்ஸ் வேற, எக்கனாமிக்ஸ் வேற அப்படின்னு தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? பாலிட்டி ஏன் நான் ஸ்டார்டிங்ல சொன்னா இதனாலதான் சொன்னேன். அரசியல் பொருளாதாரம், அதாவது அரசியல் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகம் ரிலேட்டடானது. பொருளாதாரம் அப்படிங்கிறது ஃபுல்லா பினான்ஸ், நிதி ரிலேட்டடா வருது வந்து பொருளாதாரம். ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, வருமானம், நம்மளுடைய ஒரு நாடு வளருதா இல்லையா அப்படிங்கறது ஜிடிபி வச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப ஜிடிபி அப்படிங்கும் போது என்னது? நம்மளுடைய பண்ட பணிகளுடைய உற்பத்தி செய்யறோம்ல, அதனுடைய மதிப்பு வச்சுதான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்ப நம்மளோட பொருளாதாரம் வளருதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுடைய வருமானம், அந்த நுகர்வு, இது எல்லாத்தையும் பொறுத்துதான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். சோ நிதி சார்ந்தது எல்லாமே என்ன அப்படின்னா பொருளாதாரத்துல வரும். ஓகேங்களா? இப்ப இந்த அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கறத பொருளியல்னு மாத்திருப்பாங்க. ஓகேங்களா? இது எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா அது 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில வந்து நடந்திருக்கும். இந்த அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கறத பொருளியல் அப்படின்னு மாத்துனது யாரு? அரசியல் பொருளாதாரத்தை பொருளியல்னு மாத்திருப்பாங்க அப்படின்னா ஆல்பர்ட் மார்சல் அப்படிங்கிற ஒரு பொருளாதார அறிஞர். ஆல்பர்ட் மார்ஷல். ஓகேங்களா? ஓகே. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இப்ப பொருளாதாரம் அப்படின்னு இருக்கிறத நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகேங்களா? எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரெண்டு. அதாவது ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஒண்ணு பேரியல் பொருளாதாரம், அதாவது நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம். நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல பேர்லயே இருக்கு பாருங்க, நுண்ணியல், பேரியல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு நுண்ணியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் இல்ல ஒரு தனிப்பட்ட நிறுவனம், இப்போ ஒரு கம்பெனி மட்டும் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடான வரக்கூடிய வரவு, அந்த வருமானம், இது எல்லாம் வருது நுண்ணியல் பொருளாதாரம். ஓகேங்களா? ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் அல்லது ஒரு குடும்பத்தது, ஒரு கம்பெனி, இது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது நுண்ணியல் பொருளாதாரம். ஓகேங்களா? இதே பேரியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒட்டுமொத்த நாட்டுக்கும், ஓகேங்களா, ஃபுல்லா அதனுடைய நாடு முழுவதுக்கும் பாக்குறது தான் பேரியல் பொருளாதாரம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ஓகே. இப்ப சொன்ன வரைக்கும் கிளியருங்களா? ஒரே ஒரு தம்ஸ் அப். எனி டவுட்? இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சூப்பர். ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. படிக்கிறப்ப ஜஸ்ட் இது ஒன் கிளான்ஸ். ஓகே, இப்ப வந்து எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கிளியர் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ங்கிற வேர்டு எதுல இருந்து எடுத்திருக்காங்க? கிரேக்க சொல்ல இருந்து எடுத்திருக்காங்க. பிளஸ் அது பேர் என்ன அப்படின்னா ஐகோனோமிக்ஸ். அதை ரெண்டா பிரிக்கிறாங்க, ஆய்கோஸ் இன்னொன்னு நோமோஸ் அப்படின்ட்டு. ஆய்கோஸ் அப்படின்னா இல்லங்கள், நோமோஸ் அப்படின்னா நிர்வாகம் மீனிங். சோ இதனோட மீனிங் என்னது? இல்லங்களின் நிர்வாகம் அப்படிங்கிறது இதனோட மீனிங். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டார்டிங்ல எக்கனாமிக்ஸ்ங்கிற வேர்டு இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்திருக்கும்? அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற பேர் தான் இருந்திருக்கும். இத பொருளியல்னு தனியா ஸ்பிளிட் பண்ணது யாரு அப்படின்னா ஆல்பர்ட் மார்சல். ஓகேங்களா? அப்ப பொருளாதாரம் அப்படிங்கறது ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நுண்ணியல் பொருளாதாரம், இன்னொன்னு பேரியல் பொருளாதாரம். அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் அல்லது ஒரு கம்பெனி, அந்த மாதிரி தனித்தனியான நிறுவனத்தை பத்தி படிக்கிறது நுண்ணியல் பொருளாதாரம். இதே ஒட்டுமொத்த நாடு முழுவதுமே பத்தி பார்க்கக்கூடியது பேரியல் பொருளாதாரம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ள போவோம். ஓகே, சூப்பர்.
ஓகே, இப்ப நம்ம 6th பொருளியல் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற லெசன் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன அப்படின்னா, இப்ப நம்ம 6th ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த ஒவ்வொரு வார்த்தை கொடுத்துட்டு அதுல என்னென்ன அப்படிங்கறத மட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு ஒரு ஓவர் வியூ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு புக்குள்ள சொல்றேன், நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னா, சந்தைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ரெண்டாவது நுகர்வோர் பொருட்கள். நான் ஆல்ரெடி சொன்ன கன்சூமர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போ நுகர்வோர் பொருட்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் வியாபாரம்னா என்ன, சேமிப்பு, அடுத்தது பண்டமாற்று முறை. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சில டேர்ம்ஸ் தான். இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சோம்னா இது சின்ன சின்ன வேர்ட் மாதிரி தான். ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஒரு சந்தைனா என்ன, அது ஆக்சுவலி நமக்கு சந்தைனா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? நம்ம வீட்ல எல்லாம் இப்ப வந்து வாரம் ஒரு நாள் சந்தை போடுவாங்க ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல. இப்போ வந்து புதன்கிழமை சந்தை அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கு மேல போனா அங்க எல்லா பொருளுமே இருக்கும். அதுதான் வந்து நமக்கு சந்தை அப்படின்னு தெரியும். அதே மாதிரி என்னது நுகர்வோர் பொருட்கள் அப்படிங்கிறது நான் சொன்னேன். நம்ம டெய்லி யூஸ்க்கு என்ன நமக்கு ஒரு பொருள் தேவையோ அந்த பொருள் தான் நமக்கு என்னது நுகர்வோர் பொருட்கள். நெக்ஸ்ட் வியாபாரம் அப்படிங்கிறது என்னது, ஒரு பொருளை வாங்குறோம் விற்கிறோம், இதுதான் நமக்கு வியாபாரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேமிப்பு. சேமிப்பு அப்படிங்கிறது என்னது, நம்ம ஒரு வருமானம் வருது, அந்த ஓகே நான் ஒரு சேலரி ஓகேங்களா வருமானம் நான் சம்பாதிக்கிறேன், அந்த வருமானத்துல இருந்து எனக்கு நுகர்வு செலவு போக பேலன்ஸ் நான் எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்கிறேன்ல, அதுதான் நமக்கு சேமிப்பு. ஓகேங்களா? பண்டமாற்று முறை அப்படிங்கிறது என்னன்னா, அப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து நமக்கு பணம் எல்லாம் இல்ல. ஓகேங்களா? இப்ப பண்டமாற்று முறை அப்படிங்கிறது பண்டத்தை மாற்றுறது. இந்த நேம்லயே இருக்கும், பண்ட மாற்று அப்படின்னா ஒரு பண்டத்துக்கு பதிலா இன்னொரு பண்டத்தை மாத்துறது. இப்ப எக்ஸாம்பிள், இப்ப என்கிட்ட அரிசி இருக்கு. ஓகேங்களா? உங்ககிட்ட வேற ஏதாவது பொருள், இப்ப வந்து எக்ஸாம்பிள் பால் இருக்கு அப்படின்னா நான் அரிசி கொடுத்துட்டு அதுக்கு பதிலா பால் வாங்கிப்பேன். ஓகேங்களா? அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். இதுதான் வந்து என்னது பண்டமாற்று முறை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து இதுலயே வந்து என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, கிராமத்துல எப்படி இருக்கும், நகரத்துல எப்படி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஒரு தொழில்கள் 3 வகை பத்தி சொல்லியிருப்பாங்க. பிரைமரி, செகண்டரி, அடுத்து சர்வீஸ் செக்டார் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் என்னென்னு சொல்றேன், அது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, இந்த பேஜ் எடுத்துக்கோங்க. இதுல இங்க பாருங்க, ஸ்டார்டிங் நான் என்ன சொன்னேன், சந்தைன்னு இருக்கும் சொன்னா. ஓகே, சந்தைனா நமக்கு என்னன்னு தெரியும், பட் அதோட டெஃபினிஷன் என்னன்னு பாத்துக்கணும். ஓகேங்களா? கிராமங்களில் வாரம் அல்லது மாதம், ஓகேங்களா, ஒரு முறை பொதுவாக ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களுடைய தேவைக்கு ஏற்ப, மக்களுடைய தேவைக்கு நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத பொறுத்துதான். ஓகேங்களா? இப்ப சந்தையில போயிட்டு நீங்க வந்து இப்ப கார் விக்கிறாங்க, இல்ல பைக் விக்கிறாங்க, அந்த மாதிரி தான் நமக்கு டெய்லியும் காரு பைக் அந்த மாதிரி வாரம் போய் வாங்குவோமா? கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், மக்களுடைய தேவைக்கு ஏற்ப வாங்கணும். அதுதான் நான் சொன்னேன், நமக்கு என்ன நீடோ அதுதான் உற்பத்தி செய்வாங்க. ஓகேங்களா? அப்ப சந்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நீடோ அதுதான் இருக்கும். அதுதான் மக்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருள்களை ஒட்டுக்கா வச்சுக்கிறது. ஓகேங்களா? ஒருங்கிணைத்து விற்பனை செய்யக்கூடிய இடத்துக்கு பேரு தான் என்னது, சந்தை அப்படிங்கிறது. ஓகேங்களா? டெஃபினிஷன் இதுதான். நார்மலா சந்தைனா நம்ம சொல்லிடலாம், வாரம் ஒரு இடத்துல வந்து எல்லாம் வித்திருப்பாங்க, அதுதான் வந்து சந்தை அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அந்த வேர்ட்ஸ் மட்டும் நல்லா பாத்துங்க. மக்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைக்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய இடம் தான் சந்தை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல நுகர்வு பண்டங்கள். ஓகேங்களா? நுகர்வு பண்டங்கள் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி நான் சொன்னதே தான். அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்களுடைய அங்காடி, அதாவது கடையிலிருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் என்னது, நுகர்வு பண்டங்கள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்னது, அரிசி, துணி, மிதிவண்டி, இது எல்லாமே வந்து என்னது நுகர்வு பண்டங்கள் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? நம்ம டெய்லி யூஸ்க்கு என்னென்ன தேவையோ நம்ம ஒரு கடையில இருந்து வாங்கிட்டு வரோம், அதுதான் வந்து நமக்கு நுகர்வு பண்டங்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டோரியில எதுவுமே இருக்காது. இப்ப ஸ்டோரியில வந்து இப்ப ஒரு கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டோரி தாண்டி நான் எது இம்பார்ட்டன்ஸோ அதை மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க, கிராமத்துலதான் பெரும்பாலான பொருட்கள் விளைவிக்கப்பட்டு சந்தைக்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? இப்ப ஆக்சுவலி நம்ம வாரம் வந்து இப்ப சந்தை கூடுறாங்க அப்படின்னா அங்க இப்ப வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஒட்டுக்கா விளைவிச்ச பொருளை கொண்டு வந்து சந்தையில விற்பாங்க. நமக்கு தேவையானதை வாங்கிப்போம், அதான் நுகர்வு பொருள் அப்படிங்கிறது. ஓகேங்களா?
இங்க பாருங்க, வியாபாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வியாபாரம் சொன்னா வாங்குவதும் விற்பதும் தான் நம்ம என்ன சொல்றது, வியாபாரம். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஒரு பொருள் நமக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்ம வாங்குறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம அதிகமா உற்பத்தி செஞ்சு வச்சிருப்போம்னா நம்ம கொண்டு போய் விற்கிறோம். அதுதான் என்னது, வியாபாரம் அப்படிங்கிறது. ஒரு பொருளை வாங்குறது, விற்கிறது, இதுதான் வியாபாரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். ஓகேங்களா? டெஃபினிஷன்ஸ் முக்கியம். ஓகேங்களா? வாங்குவதும் விற்பதும் சொல்லி கொடுத்து டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆன்சர் பண்ணணும். புக்கு வியூ ஆகலைங்களா? எல்லாருக்குமே புக் வியூ ஆகுதா இல்லைங்களா? மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஓகே, நுகர்வோர் பொருட்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வியாபாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தாச்சு. ஓகே, இங்க சைட்ல பாக்ஸ்ல பாருங்க, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சேமிப்பு. சேமிப்பு அப்படிங்கிறது என்னது, கையில கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தொகை தான் என்னது, சேமிப்பு. இப்ப நமக்கு நார்மலா தெரியும், நம்ம எல்லாமே சேவிங்ஸ் பண்ணி வைப்போம். எதுக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம், இப்ப சப்போஸ் வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது வந்து இப்ப மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காகவோ அல்லது வேற ஏதாவதுக்காகவோ இப்ப ட்ரிப் பிளான் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம எதிர்காலத்துக்காக சேமிச்சு வைக்கிறது தான் சேமிப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த இடத்துல சேமிப்பு இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? வருமானம் மைனஸ் நுகர்வு செலவு. ஓகேங்களா? கொடுத்துட்டு என்னன்னு கேட்கலாம். இந்த இடத்துலயே நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா? சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷனும் கேட்கலாம். இல்ல அப்படின்னா வருமானம், அதாவது இந்த கொடுத்திருக்க டெஃபினிஷன் தான் வருமானம் மைனஸ் நுகர்வு செலவு. வருமானத்திலிருந்து நமக்கு நுகர்வு செலவு போக பேலன்ஸ் இருக்கிறது என்னது, சேமிப்பு. ஓகேங்களா? இதே இடத்துல மேல எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? வருமானம் மைனஸ் நுகர்வு செலவு அப்படிங்கிறது நமக்கு சேமிப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இது ரிலேட்டடா வந்து ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. என்னது, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். ஓகேங்களா? இந்த இந்த குறளே பாருங்க, அளவறிந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அளவை அறிஞ்சு, வாழாதான் அப்படிங்கிறது என்னது, வாழாதவர்களுடைய வாழ்க்கை. ஓகேங்களா? உழப்போல, அதாவது இருக்குது நம்மளோட வாழ்க்கையில வந்து, ஓகே நம்ம வந்து வருது, அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நம்மளோட அளவு என்னன்னு தெரியாம, இப்ப நம்ம வந்து இப்ப மாசம் 10,000 ரூபாய் தான் நான் வருமானம் வாங்குறேன். ஓகேங்களா? ஆனா நான் செலவு செய்யறது என்னது, மாசம் 5,000 20,000 ரூபாய் செலவு செய்யறேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் செலவு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம கிட்ட ஓகே நம்ம அப்போதைக்கு பார்க்க ஆடம்பரமா இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையே இல்லாத மாதிரி போயிடும். ஓகேங்களா? அதுதான் இந்த குறளுக்கான மீனிங். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். ஓகேங்களா? தன் செலவினத்தினுடைய சாரி தன் செல்வத்தினுடைய அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்போய தோற்றமும் இல்லாமல் அழிஞ்சிடும். சோ நம்ம கிட்ட என்ன இருக்கு, பிளஸ் நமக்கு அதுக்கு அப்போதைக்கு நீடு, ஓகேங்களா, அது என்ன அப்படிங்கறத அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யணும் அப்படிங்கறதா இந்த குறளோட மீனிங். ஓகேங்களா? குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளப்போல இல்லாகி தோன்றா கெடும். ஓகேங்களா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, அடுத்து நான் என்ன வேர்ட் சொன்னேன், பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு. இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம், இப்ப எனக்கு வந்து ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நான் வந்து அந்த பொருள் கொடுத்துட்டு நான் அதுக்கு பணத்தை கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ மதிப்பு அப்படிங்கிற ஒண்ணு ஆட் பண்ணிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, நான் சொன்ன ஸ்டார்டிங்கே பண்டமாற்று முறை அப்படின்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒரு பண்டத்திற்கு பதிலாக, ஓகேங்களா, இங்க பாருங்க, ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை மாற்றிக்கொள்வதுதான் பண்டமாற்று முறை அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு மூட்டை அரிசிக்கு பதிலாக தேவையான அளவு துணியை பெற்றுக்கொள்வது. ஓகேங்களா? ஆனா ஏன் இப்ப நம்ம பண்டமாற்று முறையில இருந்து பணத்துக்கு மாறிட்டோம்? இப்ப இது கூட நல்லா தானே இருக்கு, ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கிக்கலாம், நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. காசு சம்பாதிக்கணுங்கிற பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கலாம். ஆனா இப்ப எனக்கு அரிசி இருக்கு, ஓகேங்களா, எனக்கு ட்ரெஸ் தேவை. ஆனா நான் உங்ககிட்ட ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா ஆனா உங்களுக்கு அரிசி தேவையில்லை. அப்ப அந்த மாதிரி கிளாஷ் எல்லாம் ஆகுதுல்ல. இதுக்கான பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகத்தான் ஓகே இதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பொதுவா ஒரு பணம் அப்படிங்கறத ஒண்ணு டினோட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அதனுடைய மதிப்பு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பணத்தை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதனாலதான் பண்டமாற்று முறையில இருந்து பணம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்தது. ஓகேங்களா?
புரியுதுங்களா நான் சொல்றது? பண்டமாற்று முறை அப்படிங்கிறது ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை மாத்தி கொடுத்துக்கிறது தான் பண்டமாற்று முறை. ஆனா அது ஏன் அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, இப்ப 2 பேர்த்துக்குமே அதுக்கான நீடு கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம மாத்திக்க முடியும். சப்போஸ் இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதை அதிகமா உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கும், பிளஸ் நமக்கு தேவையானதும் கிடைக்காது. ஓகேங்களா? அதுக்கான மாற்று அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனாகத்தான் என்னது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், பணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? இங்கே இருக்கும் பாருங்க. பண்டங்களை ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொள்ளும் போது பண்டங்களின் மதிப்பில் ஏற்படும் வேறுபாடு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்தது. ஓகேங்களா? பிளஸ் அளவும் நமக்கு வந்து என்னது வேரி ஆகும். இப்ப நான் வந்து அரிசி இருக்குன்னா ஒரு கப் மட்டும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு 10 ட்ரெஸ் வாங்கிக்கிறேன். அப்ப எப்படி இருக்கும்? அது நமக்கான வேல்யூக்கு பொறுத்து தகுந்த மாதிரியும் வந்து நம்மளால கரெக்டா ஷேர் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். இதுக்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் என்னது, இப்பிரச்சனைகளை தீர்க்க கண்டுபிடிக்கப்பட்ட கருவிதான் பணம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த மதிப்பை வச்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஓகே, இப்ப பாருங்க. ஸ்டார்டிங்ல வந்து எப்படி இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு அதை சேமிச்சு வைக்கணும், எதிர்காலத்துக்கு தேவைக்காக சேமிச்சு வச்சணும், அப்படி எல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து அப்போ அந்த அன்னைக்கு என்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் வேட்டையாடுனாங்க. ஓகேங்களா? நம்மளோட உணவுக்காக வந்து வேட்டையாடுனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வேட்டையாடினதுல இருந்து என்ன பண்ணாங்க, வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சாங்க. வேளாண்மைக்கு நீர் தேவை. அப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வேட்டையாடுறாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு உணவு சேகரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, வேட்டையாடுறாங்க. அப்புறம் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வேளாண்மை செய்யறாங்க. வேளாண்மை செய்யறதுக்கு நமக்கு என்ன தேவை, நீர்நிலைகள் அவசியம். சோ அதனாலதான் என்னது, நீர்நிலை எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்தாலேயே வீடெல்லாம் வந்து செட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் நம்மளுடைய நாகரிகம் எல்லாம் எங்க தோன்றுது, ஆற்றங்கரை ஓரமாவே தோன்றுது அப்படின்னு இண்டஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப நீர்நிலைகள் பக்கத்தாலேயே வந்து நம்மளுடைய குடியிருப்புகள் எல்லாத்தையும் அமைச்சுக்கிட்டு அங்கேயே வந்து வணிகம் செய்யறாங்க. இந்த மாதிரி வந்து அந்த பிளேஸ் எல்லாம் உருவாகுதுங்களா? இப்போ ஒரே ஒரு குடிசை வீடு பக்கத்தால இன்னும் 2 3 அப்படிங்கும் போது என்னது, நமக்கு ஒரு கிராமம் உருவாகுது, ஊர் உருவாகுது, அதுக்கப்புறம் மாவட்டம், வட்டம், அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ கொஞ்சம் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொன்னா உருகாதுங்களா? அப்ப அந்த நீர்நிலைகள் அமைக்கிறாங்க, அங்கேயே போய் மக்கள் வந்து குடியேறிக்கிறாங்க. அந்த குடியேறி இடங்கள் தான் என்னது, கிராமம், ஊரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இப்ப கிராமம், ஊரு இதுல எல்லாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, விவசாயம். ஏன்னா வேளாண்மைக்காகத்தான் இங்க போய் தங்கியே இருக்காங்க. அப்போ அவங்க விவசாயம் செய்யறாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த காலத்துல நமக்கு வந்து என்னது, இந்த மாதிரி ஃபேக்டரிஸ் கிடையாது, காரு, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எதுவுமே இல்லை. அங்கிருந்து ஒவ்வொன்றா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதான் நம்ம இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மொபைல், அந்த நெட்ஒர்க்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? எல்லாமே அங்கிருந்து வந்ததுதான், ஒவ்வொன்றா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுதான். சோ அப்போ நம்ம நாட்டினுடைய பொருளாதார ஆணிவேரா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டோம்னா விவசாயம். ஓகேங்களா? மக்களுடைய தேவைக்கு, ஆசைக்கு அதாவது தேவைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே வருது. ஓகேங்களா? ஓகே. இப்ப விவசாய தொழில், அதுக்கு அடுத்தது விவசாயத்திலிருந்து தான் என்னது, நமக்கு இப்ப வந்து ஒரு விவசாயம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொருள் எல்லாம் உற்பத்தி பண்றாங்க, அதுக்கப்புறம் அதை சேமிச்சு வைக்கிறாங்க, அதுல இருந்து ஒவ்வொன்றா ஃபேக்டரிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே வருது அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்ப இதுலயே என்னென்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இப்ப வந்து கிராமம், நகரம் இருக்கு. இப்ப கிராமத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை நகரத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா, ஒரு சிலங்க பாத்தீங்கன்னா அவங்களே டைரக்டா கொண்டு போவாங்க. இன்னொன்னா அந்த இடைநிலை முகவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இடைநிலை முகவர்கள் கிராமத்துக்கிட்ட இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அவங்க அந்த உற்பத்தி பொருள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, நகரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே, ஒரே நிமிஷம். நான் இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதுல நம்ம தொழில்களை வந்து பார்த்தா மூணா சொல்லலாம். ஓகேங்களா? முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில் அப்படின்ட்டு ரெண்டா பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்ப முதல்நிலை தொழில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே, முதல்நிலை தொழில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேளாண்மை. ஓகேங்களா? இப்ப நான் கிராமம் சொன்னேன்னா, அங்க கிராமத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த பொருட்கள் எல்லாமே அப்படி என்னன்னா அதான் முதல்நிலை தொழில்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வேளாண் தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் எனப்படும். ஓகேங்களா? நமக்கு என்ன தேவை, அப்போ நம்மளுடைய சாப்பாட்டுக்கு பிளஸ் தொழிலுடைய உற்பத்திக்கு அதுக்கு தேவையானது மூலப்பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறதா என்னது, முதல்நிலை தொழில்கள். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள். ஓகே.
ஓகேங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் தொழில்கள். ஓகேங்களா, தொழில்களை நான் என்ன பண்றேன், 3ஆ பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது முதல் நிலை தொழில். ஓகே, ரெண்டாவது இரண்டாம் நிலை தொழில், மூணாவது மூன்றாம் நிலை தொழில். ஓகேங்களா, இப்ப முதல்நிலை தொழில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இயற்கை சார்ந்த வளங்கள். ஓகேங்களா, இயற்கையா கிடைக்கக்கூடிய நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்களா, ஓகேங்களா, மூலப்பொருட்கள். அது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா முதல் நிலையில வந்துடும். ஓகேங்களா, இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ இயற்கையா ஓகேவா பருத்தி இருக்கு. ஓகேங்களா, இப்ப பருத்தி அப்படிங்கிறது எனக்கு முதல் நிலை. ஓகேங்களா, இந்த முதல் நிலை கிடைக்கக்கூடியதுதான் மூலப்பொருள் அப்படிங்கிறது. இந்த மூலப்பொருள் வச்சுட்டு நான் இரண்டாம் நிலை என்ன அப்படின்னா தொழில் சார்ந்தது. ஓகேங்களா, அதாவது தொழிற்சாலை ரிலேட்டடா வர்றது எல்லாமே எனக்கு என்னது இரண்டாம் நிலை தொழில்கள். அதாவது முதல் நிலை தொழில நமக்கு கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களை நான் பயன்படுத்தி ஒரு பொருளை நான் உற்பத்தி செய்யறேன் அப்படின்னா அதுதான் எனக்கு என்னது இரண்டாம் நிலை தொழில்கள் வரும். ஓகேங்களா, இப்ப பருத்தி இருக்கு. இப்ப நான் இந்த பருத்தியில இருந்து நான் என்ன பண்றேன்னா ஃபேக்டரியில நான் துணி தயாரிக்கிறேன். ஓகேங்களா, இதுல நான் என்ன பண்றேன், துணி உற்பத்தி செய்யறேன். இதுதான் அந்த தொழிற்சாலை. ஓகேங்களா, அந்த ஃபேக்டரியில உற்பத்தி பண்றதுதான் என்னது இரண்டாம் நிலை தொழில். ஓகேங்களா, இப்ப ஓகே, இப்ப இந்த மூலப்பொருள் இருந்து நான் என்ன பண்றேன், ஒரு துணி நான் உற்பத்தி செஞ்சுட்டேன். அப்ப எனக்கு அந்த இயற்கையில கிடைக்கக்கூடியது என்னது முதல்நிலை தொழில். அடுத்தது அந்த ஃபேக்டரி தொழிற்சாலை மூலமா நான் உற்பத்தி செய்யறது இரண்டாம் நிலை தொழில். ஓகே, உற்பத்தி செஞ்சாச்சு, நம்மளுடைய நுகர்வுக்கு தேவையில்லை, நமக்கு நமக்கு பயன்படுத்துறதுக்கு தேவையில்லை, அதை நமக்கு கொண்டு சேர்றதுக்கு என்ன பண்ணும், நமக்கு பணிகள், அதாவது சேவைத்துறை அப்படிங்கிறது. ஓகேங்களா, சேவைத்துறை தான் மூன்றாம் நிலை துறை அப்படிங்கிறது. சேவைத்துறை தான் மூன்றாம் நிலைத்துறை. இப்ப இதை கொண்டு கொடுக்கறதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட் தேவை. ஓகேங்களா, இப்பெல்லாம் நம்ம ஆப் மூலமாலாம் நம்ம எப்படி சொல்றது ஆர்டர் பண்றோம்ல, அதுக்கு நமக்கு என்ன டெக்னாலஜிஸ் தேவை. இது எல்லாமே என்னதுன்னா மூன்றாம் நிலை. ஓகேங்களா, இதை கொண்டு நமக்கு நுகர்வுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் மூன்றாம் நிலை தொழில். ஓகேங்களா, இப்போ இது ஒன்னோட ஒண்ணு ரிலேட் பண்ணிருக்கோம். இதுதான் நமக்கு முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா முதல்நிலை தொழில் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துட்டு என்னன்னு கேட்கலாம், இல்ல அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது ரெண்டாவது இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, எது முதல்நிலை தொழில் இரண்டாம் நிலை தொழில்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சோ அது கேட்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த லெசன்ல இந்த மூணு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில். ஓகேங்களா, இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் இன்னொன்னு கூட நான் சொல்றேன். இப்ப கரும்பு இருக்கு. ஓகேங்களா, இப்ப கரும்பு இருக்கு, கரும்புல இருந்து சர்க்கரை நம்ம கரும்பு அப்படிங்கிறது முதல்நிலை தொழில். இப்ப கரும்புல இருந்து நம்ம ஃபேக்டரியில போய் என்ன பண்றோம், சர்க்கரை தயாரிக்கிறோம். ஓகேங்களா, அப்ப இது நம்ம ஃபேக்டரியில தயாரிக்கிறது. சோ இது இரண்டாம் நிலை தொழில். இப்ப இது நமக்கு கொண்டு நுகர்வுக்கு கொண்டு தருவாங்க. ஓகேங்களா, சேவை. ஓகேங்களா, ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா கொண்டு தருவாங்க, சேவை, அதாவது பணிகள். ஓகேங்களா, அதான் நமக்கு என்னது மூன்றாம் நிலை தொழில். ஓகேங்களா, சோ இது மூலப்பொருள், இந்த மூலப்பொருள் இருந்து உற்பத்தி செய்யறதுதான் இரண்டாம் நிலை. இது நமக்கு கொண்டு சேர்த்தக்கூடிய சேவை பணிகள் இதெல்லாம் என்னது நுகர்வு பொருள். ஓகேங்களா, இது கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா, முதல்நிலைனா என்ன. ஆக்சுவலி படிச்சவங்களுக்கு இது நமக்கு ஓகே என்ன இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சுது அப்படின்னா நமக்கு போக போக கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இது நாள் வரைக்கும் எக்கனாமிக்ஸ் கூட டச் பண்ணாமே இருந்திருக்கலாம். சோ அவங்களுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, சோ பொறுமையா போலாம். ஓகேங்களா, தெரிஞ்சவங்க ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப இந்த பாக்ஸ் பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க, முதல்நிலை தொழில். ஓகேங்களா, இப்ப நான் என்ன சொன்ன, முதல்நிலை தொழில் அப்படிங்கிறது நமக்கு இயற்கை சார்ந்தது தானா கிடைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு முதல்நிலை தொழில்கள் தான். ஓகேங்களா, அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும். தொழில் உற்பத்தி அப்படிங்கிறது என்னது, இப்ப எனக்கு ட்ரெஸ் தயாரிக்க என்ன தேவை, பருத்தி தேவை. சர்க்கரை தயாரிக்க எனக்கு என்ன தேவை, கரும்பு தேவை. அந்த மாதிரி தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்கள் கொண்டு தரதுக்கு பேரு தான் என்னது முதல்நிலை தொழில். ஓகேங்களா, இந்த மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யறது முதல்நிலை தொழில்கள் எனப்படும். ஓகேங்களா, இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் என்னது, எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இப்ப முதல்நிலை தொழில்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன்ல இதுல கூடிய 3 கொடுத்துட்டு ஆட் ஒன் அவுட், அதாவது பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா இந்த சுரங்க தொழில் அப்படிங்கிறது எந்த தொழில வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். சோ இந்த லெசன்லயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில். ஓகேங்களா, ஓகே, இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, வேளாண்மை. ஓகேங்களா, அதாவது நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன்
என்னது இப்ப வேளாண்மை அப்படிங்கிறது நம்ம விவசாய பொருட்கள், அதுதான் நமக்கு மூலப்பொருட்கள். எதா இருந்தாலுமே சரி, ஓகே, ஒரு பருத்தியா இருக்கட்டும், ஒரு கரும்பு, அடுத்தது இப்ப கோதுமைல இருந்து தான் நமக்கு பிஸ்கெட் தயாரிக்கிறாங்க. அடுத்தது இப்ப கனிம வளங்கள், இப்ப மண்ணை தோண்டுனா நமக்கு ஏதாவது வந்து இப்ப அலுமினியம் கிடைக்கும், இரும்பு கிடைக்கும். இரும்பு மூலியமா தான் நமக்கு பாத்திரங்கள் எல்லாம் செய்யறது, அலுமினியம் மூலமாவும் பாத்திரம் செய்யறது. ஓகேங்களா, இந்த மாதிரி இயற்கை சார்ந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே நமக்கு முதல் நிலையில வந்துடும். எக்ஸாம்பிள் வேளாண்மை. ஓகேங்களா, இப்ப வேளாண்மை கண்டிப்பா முதல் நிலையில வந்துடும். நெக்ஸ்ட் கால்நடை வளர்த்தல், இதுமே வந்து என்னது இயற்கை சார்ந்ததா. ஓகேங்க, கால்நடை வளர்க்கறதும் முதல் நிலைக்குள்ள வந்துடும். அடுத்தது மீன் பிடிக்கிறது. இப்ப மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தனியா கிரியேட்டா பண்றோம் கிடையாது, கடல் இருக்கு, ஆத்துல இருக்கு. சோ நம்ம அது போய் நம்ம இயற்கை சார்ந்து இருக்கும். சோ அதை வந்து நம்ம மீன் பிடிக்கிறது, அதுவுமே முதல் நிலையில தான் வரும். நெக்ஸ்ட் சுரங்க தொழில். சுரங்க தொழில் அப்படிங்கிறது எப்படி முதல் நிலையில வரும்னு யோசிக்கலாம். இப்ப சுரங்க தொழில் அப்படிங்கிறது நம்ம மண்ணுக்கடியில போய் தோண்டி எடுக்கிறது தான். சோ அது நம்ம வந்து ஒரு ஃபேக்டரியில கொண்டு போயிட்டு நம்ம போய் வந்து தயாரிக்கிறோமா கிடையாது. சோ இயற்கை சார்ந்தே கிடைக்கிறது நமக்கு சுரங்க தொழில். நமக்கு டவுட் ஆகுறதே, நம்ம இந்த சுரங்க தொழில் தப்புன்னு கேட்டாங்கன்னா இது எப்படி நமக்கு வேளாண்மையில வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிப்போம். ஓகேங்களா, சோ சுரங்க தொழில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சுரங்க தொழில் அப்படிங்கிறது முதல்நிலை சார்ந்த தொழில்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கனிகள். அடுத்தது வந்து என்னது கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின், இது எல்லாமே சேகரிக்கிறது மற்றும் மரம் வெட்டுதல். லாஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். கனி, நம்ம காட்டுல வந்து மரம் இருக்கு. சோ மரத்துல நமக்கு நார்மலா கிடைக்கிறது, இயற்கை சார்ந்து கிடைக்கிறது. கொட்டையும் அதே மாதிரிதான். தேனும் அப்படிங்கிறது மரத்துல தேன் பூச்சி கட்டி இருக்கும், கூடு கட்டி இருக்கும், அதுல இருந்து தேன் எடுத்துப்பாங்க. மூலிகைகளும் இயற்கையை சார்ந்த தாவரத்துல இருந்து கிடைக்கிறது. ரப்பருங்கிறது ரப்பர் மரத்துல இருந்து எடுப்பாங்க. அடுத்தது பிசினும் அதே மாதிரி மரத்துல இருந்து. அதே மாதிரி இயற்கையா இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுறது. ஓகேங்களா, இது எல்லாமே என்னது முதல்நிலை தொழில்கள். ஓகேங்களா, இப்ப இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்ற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இதே மாதிரி முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில் டிக்டோ 7th உற்பத்திங்கிற லெசன்ல வரும். ஓகேங்களா, நம்ம அந்த லெசனும் பார்ப்போம். பட் இந்த இடத்துல நான் ஏன் எழுத சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த 3 பாக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டோம்னா 6th இருந்து கேட்பாங்க, இல்ல 7th இருந்து தான் கேட்பாங்க. நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இங்கேயே எழுதிட்டோம் அப்படின்னா, இது படிக்கும் போதே உங்களுக்கு எது எது ஆட் ஆகுது அப்படிங்கிறது ஒட்டுக்கா படிச்சுக்கிட்டீங்கன்னா இதை தாண்டி கொஸ்டின் வெளியே போகாது. ஓகேங்களா, இப்ப முதல்நிலை தொழிலுக்கு இந்த பாக்ஸ்ல இருக்கிறது போக வேற 7th என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, காடு வளர்ப்பு. ஓகேங்களா, அதுவும் நான் இன்னைக்கு ஷோ பண்றேன். ஓகே, இன்னைக்கு நான் காட்டுறேன் என்னென்ன இருக்கு அப்படின்னு. பட் நம்ம கம்பைன் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, முதல்நிலை தொழிலுக்கு 7th காடு வளர்ப்பு, சுரங்க தொழில் கொடுத்திருப்பாங்க, அங்கேயும் இருக்கும் சுரங்க தொழில். நெக்ஸ்ட் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். ஓகேங்களா, இது 7th முதல்நிலை தொழிலுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதை மட்டும் இங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல்நிலை தொழில் படிக்கும் போதே ஒட்டுக்கா சேர்ந்து படிச்சுக்கோங்க. இதுதான் முதல்நிலை தொழில் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம், வேளாண்மை, சாரி, இரண்டாம் நிலை தொழில். ஓகே, இரண்டாம் நிலை தொழில் அப்படிங்கிறது என்னது, நமக்கு முதல்நிலை தொழில கிடைச்ச மூலப்பொருளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யற ஒரு ஃபேக்டரிஸ் மூலமா உற்பத்தி செய்யறதா இரண்டாம் நிலை தொழில்னு பார்த்தோம். ஓகேங்களா, இப்ப அதேதான் இங்கே கொடுத்திருப்பாங்க பாருங்க. ஓகே, முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படக்கூடிய மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் மூலம் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யறதுதான் இரண்டாம் நிலை தொழில்கள். அதுதான் என்னது, தொழில்துறை அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணும், பிராக்கெட்ல, ஓகே, பிராக்கெட்ல என்ன பண்ணும், தொழில்துறை அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஓகேங்களா, அப்ப இப்ப என்ன கொஸ்டின் கேட்கலாம், இரண்டாம் நிலை தொழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, இல்ல தொழில்துறை என அழைக்கப்படும் தொழில் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இரண்டாம் நிலை தொழில்கள். சோ இரண்டாம் நிலை தொழில்களுக்கு இன்னொரு பேர் என்னது, தொழில்துறை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா, இப்ப இந்த உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருள்களை அதாவது உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை, இதனுடைய அடிப்படையில தொழிலை வந்து வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா, அப்ப மூலப்பொருள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம், ரா மெட்டீரியல்ஸ், அதான் வந்து மூலப்பொருள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, மூலதனம் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், உடைமை அப்படிங்கிறது என்ன, நமக்கு ஓனர்ஷிப். ஓகே, யார்கிட்ட இருக்கு அப்படிங்கறத அந்த உடைமை அப்படிங்கிறது. ஓகேங்களா, மூலப்பொருள் அப்படிங்கிறது அந்த ரா மெட்டீரியல்ஸ் பேர் தான் மூலப்பொருள் அப்படிங்கிறது. மூலதனம் அப்படிங்கிறது அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, முதலீடு, மூலதனம் இதெல்லாம் வரும்ல அது. நெக்ஸ்ட் உடைமை, இதை பொறுத்து தொழிலை வந்து என்ன பண்றாங்க, வகைப்படுத்துறாங்க. இப்போ மூலப்பொருட்களுடைய பயன்பாட்டினுடைய அடிப்படையில, ஓகேங்களா, நமக்கு கிடைக்கிறதுல மூலப்பொருள்
இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பார்த்தோம், வேளாண் பொருட்கள் பார்த்தோம். அப்ப வேளாண் பொருள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு என்னென்ன வந்து உற்பத்தி பண்றலாம், அதான் வேளாண் அடிப்படை தொழில்களாகும். ஓகேங்களா? ஓகேங்க பாருங்க, வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள். இப்போ என்னது, பருத்தி. பருத்தி அப்படிங்கிறது என்னது, சாரி, பருத்தி அப்படிங்கிறது வேளாண் சார்ந்து கிடைக்கக்கூடியது. அதுல இருந்து பருத்தில இருந்து நூல், துணி தயாரிக்கலாம், இல்ல நூல், இது மாதிரிலாம் வந்து ஃபேக்டரிஸ் மூலமா தயாரிப்பாங்க. நெக்ஸ்ட் சர்க்கரை அப்படிங்கிறது கரும்பு. கரும்புங்கிறது வேளாண் சார்ந்து கிடைக்கக்கூடியதா, அதன் மூலமா சர்க்கரை தயாரிக்கிறது. அதுக்கு அடுத்தது உணவு பதப்படுத்துதல். இப்ப மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீன் பிடிக்கிறத வந்து உணவு பதப்படுத்துறது. இல்ல அப்படின்னா இப்ப இப்ப எதிர்காலத்துக்காக ஒரு சில இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்ப கிழங்கு இதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா, அதுதான் வந்து உணவு பதப்படுத்துதல். இதெல்லாம் என்னது, வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள். நெக்ஸ்ட் காடு சார்ந்த தொழிற்சாலைகள். காடு சார்ந்தது அப்படிங்கிறது என்னது, நம்ம காட்டுல கிடைக்கக்கூடியதை பொறுத்து என்னென்ன தொழிற்சாலைகள்ல வந்து நமக்கு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப காடு சார்ந்ததுல என்னது, இப்ப மரத்துல இருந்து பேப்பர் தயாரிக்கிறது. நெக்ஸ்ட் மரத்தை வெட்டி அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேபிள், சேரு இதெல்லாம். நெக்ஸ்ட் வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள். ஓகேங்களா? கட்டுமான பொருட்களும் தயாரிக்கிறது காடு சார்ந்த தொழிற்சாலைக்குள்ள வரும். நெக்ஸ்ட் கனிம தொழிற்சாலைகள். இப்ப சுரங்க தொழில் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் முதன்மை தொழில்னு பார்த்தோமா, அந்த கனிமத்துல இருந்து கிடைக்கக்கூடியதுல இருந்து என்ன பண்றாங்க, சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. அடுத்தது இரும்பு தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? சிமெண்ட், இரும்பு, அலுமினியம், இந்த மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாமே என்னது, கனிம தொழிற்சாலைகளுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது, கடல்சார் தொழிற்சாலைகள். கடல்சார் தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது என்னது, நமக்கு கிடைக்கக்கூடிய கடல்ல கிடைக்கக்கூடியது எல்லாத்தையும், இந்த மீன், ஓகேங்களா, இது எல்லாத்தையும் வந்து பதப்படுத்தி வைப்பாங்கல்ல, அந்த கடல் உணவு பதப்படுத்துதல். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கடல்சார் தொழிற்சாலைகள்ல வந்துடும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தும் கேட்கலாம். நான் என்ன சொன்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகேங்களா, இரண்டாம் நிலை தொழில் என்னன்னு அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த டெஃபினிஷன் கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? இது என்னோட அடிப்படையில வகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த நாள்ல இருந்து மெயினா கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? பொறுத்துக்கு மாதிரி கொடுக்கலாம். இப்ப வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் அப்படின்னா எது எது ரிலேட்டடா வரணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல், இது எல்லாமே என்னது, வேளாண் அடிப்படையா வரும். நெக்ஸ்ட் காடு சார்ந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது என்னது, காகிதம், மரச்சாமான்கள், கட்டுமானங்கள். ஓகேங்களா? நமக்கு இது பொறுத்துக்க கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த நாளைத்தையும் மாத்தி கொடுத்துட்டு, நமக்கு இந்த நாளையுமே மாத்தி கொடுத்துட்டு இதுல எது மேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இல்ல அப்படின்னா இந்த கனிம தொழிற்சாலைகளை மட்டும் கொடுத்துட்டு இதுல எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ ஓகே, இப்ப இதுல 7th என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க 7th. ஓகே, அது ரிலேட்டடா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றேன், அங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 7th புக்ல 4 சக்கர வாகனங்கள் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நமக்கு கிடைச்சக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நமக்கு என்ன பண்ணலாம், வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து தயாரிக்கலாங்களா? சோ 4 சக்கரம், 2 சக்கரம் எதா இருந்தாலுமே சரி, நமக்கு அது இரண்டாம் நிலை. ஏன்னா அது உற்பத்தி செய்யறோம். ஓகேங்களா? ஒரு மூலப்பொருள் இருந்து உற்பத்தி செய்யறோம் அப்படின்னாவே அது என்னது, இரண்டாம் நிலை தொழில். ஓகேங்களா? ஆனா புக்ல கொடுத்துருக்கிறது 4 சக்கர வாகனங்கள்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆயத்த ஆடைகள். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பருத்தி அப்படிங்கிறது வேளாண்மை, அதாவது இயற்கையில கிடைக்கக்கூடியது. சோ அது முதல்நிலை. அந்த பருத்தியில இருந்து நம்ம என்ன பண்றோம், ட்ரெஸ் தயாரிக்கிறோம். அதுதான் வந்து என்னது, ட்ரெஸ் அப்படிங்கிறது எப்படி, நார்மலா ஒரு ஃபேக்டரியில தான் தயாரிப்போம். சோ ஆயத்த ஆடைகள் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை தொழில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரசாயன பொருட்கள். ஓகேங்களா? இப்ப ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர்ஸ், ஓகேங்களா, இது எல்லாமே எப்படி தயாரிப்பாங்க, இயற்கையில என்ன கிடைக்குதோ அதை எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்தி அது தயாரிக்கிறதா என்னது, ரசாயன பொருட்கள். ஓகேங்களா? சோ ரசாயன பொருட்கள் அப்படிங்கிறது எதுல வந்துரும், இரண்டாம் நிலை தொழில வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொறியியல் கட்டுமான பணிகள். இங்க ஆல்ரெடியே நம்ம கட்டுமான பொருட்கள்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த கட்டுமான பொருட்கள் எதுல வந்திருக்கு, காடு சார்ந்த தொழிற்சாலைகள்ல நமக்கு கிடைக்கக்கூடியது கட்டுமான பொருட்கள்ல வந்திருக்கு. அதே மாதிரி பொறியியல் கட்டுமான பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அது எதுல வந்துரும் அப்படின்னா இரண்டாம் நிலையில வந்துரும். இது புக்ல இருக்க, அதாவது 7th லெசன்ல இதே டாபிக்ஸ் தான் இருக்கும். சோ அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கேயே எழுதி தரேன். ஓகேங்களா? பொறியியல் கட்டுமான பணிகள் அப்படிங்கிறதும் நமக்கு இரண்டாம் நிலை தொழில். ஓகேங்களா? இப்ப இரண்டாம் நிலை தொழில் அப்படிங்கிறது ஓகே, புரிஞ்சதுல, கிளியரா, எனி டவுட்? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ இதுல இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. ஓகேங்களா? ஏன்னா இப்ப பாருங்க, கிராமத்துல வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து உற்பத்தி செய்யறாங்க. அதை ஒரு இடைநிலை முகவர்கள் மூலமா என்ன கொண்டு வராங்க, நகரத்துக்கு
நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து தராங்க. சோ நமக்கு எல்லாமே ஒரு சில ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கிருந்து கிடைக்குது, வேளாண் சார்ந்தா, அது வேளாண் சார்ந்தது எல்லாமே எங்க இருக்கு, கிராமத்து இருக்கு. சோ கிராமங்கள் தான் நம் நாட்டோட முதுகெலும்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா. சோ கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னது யாரு, மகாத்மா காந்தி. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரு கூற்றாட்ட கொடுத்துட்டு அது யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. யாரு, மெசேஜ் பண்ணுங்க எல்லாம், இல்லைன்னா ஆன் பண்ணி மட்டும் வச்சுட்டு போயிட்டீங்களா. ஓகே, காந்தி. முன்னாடி இருக்கிறது, ஓகே முன்னாடி இருக்கிறது புரியலையா, இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணவா. சூப்பர் சூப்பர், காந்தி. நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காந்தி. சூப்பர். ஓகே, இது முன்னாடி இருக்கிறத கேட்டிருக்கீங்க ஒரு சிலரு. ஓகே, குயிக்கா அதை மட்டும் நான் ரிவிஷன் பண்ணிடுறேன். இரண்டாம் நிலை தொழில்துறைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா. ஆல்ரெடி இது மைண்ட்ல இருக்கிறவங்க ஜஸ்ட் நான் சொல்றது ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா. நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இரண்டாம் நிலை தொழில் அப்படிங்கிறது என்னது, தொழில்துறை. ஓகேங்களா. நம்மளுடைய முதல்நிலை தொழில கிடைக்கக்கூடிய மூலப்பொருளை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கக்கூடிய பொருள்கள் தான் என்னது, இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா. இது மூலப்பொருள், மூலதனம், உடைமை, இதனுடைய அடிப்படையில தொழிலை வகைப்படுத்துறாங்க. இதுல மூலப்பொருள் பயன்பாட்டு அடிப்படையில வேளாண் அடிப்படை தொழிற்சாலை, காடு சார்ந்த தொழிற்சாலை, கனிம தொழிற்சாலை, கடல்சார் தொழிற்சாலை அப்படின்னு 4 பிரிச்சு அது என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது இது 7th எக்ஸ்ட்ரா இது என்னன்னா, 7th புக்ல இரண்டாம் நிலை தொழிலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு கேட்டா இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இது ஃபுல்லா என்னவோ அதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதை தாண்டி கொஸ்டின் போகாது. சப்போஸ் இந்த 3 டாபிக்ஸ்குள்ள இருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் முதல்நிலை பார்த்தாச்சு, இரண்டாம் நிலை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது, மூன்றாம் நிலை தொழில். மூன்றாம் நிலை தொழில் நான் முக்கியமானது என்ன சொன்னேன், மூன்றாம் நிலை தொழில்னா என்ன வரும், டிரான்ஸ்போர்ட். சூப்பர். ஓகே, சேவை. ஓகே ஓகே சூப்பர், அவ்வளவுதான். ஓகே, மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படிங்கிறது என்னன்னா, முன்னர் கூறிய 2 நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு, அதாவது நம்மளை எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்ப ஓகே மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் தேவை. ஓகேங்களா. இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. அந்த கடையில இருக்கிறது நமக்கு எப்படி வருது, நமக்கு சப்போஸ் இப்ப பக்கத்தாலேயே இருந்ததுன்னா நம்மளே போய் நடந்து வாங்கிக்கிறோம். அப்ப அதுவுமே என்னது, நம்ம ரோடு யூஸ் பண்ணி தானே போறோம். சோ அது சாலை, அந்த சாலை யூஸ் பண்ணி போறது. இப்போ நம்ம சென்னையில இருந்து ஒரு பொருளை ஆர்டர் போடுறோம் அப்படின்னு என்னது, நமக்கு போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் மூலமா வரும். ஓகேங்களா. இதே வெளிநாடு அப்படின்னா விமானத்துல இருந்து வரும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்ப நமக்கு ஏதாவது இப்ப பேங்க்ல நம்ம போய் அமௌண்ட் போடுறோம். இப்ப பேங்க் நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தருது அப்படின்னா என்னது, வங்கி. நெக்ஸ்ட் இப்ப டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க, தொலைத்தொடர்பு, தகவல் தரது, இது எல்லாமே இந்த மூன்றாம் நிலை தொழில் தான். நமக்கு எப்படியெல்லாம் பணிகள், நமக்கு சேவைகள் சேருதோ இது எல்லாமே என்னது, மூன்றாம் நிலை தொழில்கள்ல வந்துடும். ஓகேங்களா. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. தொழில்துறையில பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கும் தேவையான சேவைகளை வழங்குவதனால் இது என்னது, சேவைத்துறை என அழைக்கப்படுகிறது. அப்ப நம்ம எல்லாரும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், இங்க சேவைத்துறைன்னு எழுதியிருக்கணும். ஓகேங்களா. அப்ப தொழில்துறைன்னு அழைக்கப்படக்கூடிய துறை எத்தனாவது துறை, எத்தனாவது நிலை தொழில், சூப்பர். 2. சேவைத்துறைன்னு அழைக்கப்படக்கூடிய தொழில் 3. ஓகே, அப்ப வேளாண்மை துறை ரிலேட்டடா வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சூப்பர் 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 சூப்பர், முதன்மை நிலை தொழில் வேளாண்மை. ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்துருங்க, புக்குக்கு வந்துருங்க. மக்களுடைய அன்றாட தேவைகளை அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகிறது. ஓகேங்களா. நமக்கு டெய்லி யூஸ் என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுக்கறது எதுல வந்துரும், சேவைத்துறைக்குள்ள வந்துரும். ஓகேங்களா. பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, போக்குவரத்து. ஓகேங்களா. இப்ப போக்குவரத்து அப்படிங்கிறது எதுல வந்துரும், எது வரும் போக்குவரத்துல, சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்து, இது எல்லாமே போக்குவரத்துக்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது நம்ம எதன் மூலமா இன்ஃபர்மேஷன் கிடைச்சு வரும், அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். நெக்ஸ்ட் வர்த்தகம் அப்படிங்கிறது பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல், அதாவது வாங்குறது, விற்கிறது, எல்லாமே சேவைத்துறைக்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் வங்கி அப்படிங்கிறது நம்மளோட பணத்துக்கு. ஓகேங்களா. பணப்பரிமாற்றம், அடுத்து வங்கி சேவைகள், இது எல்லாமே சேவைத்துறைக்குள்ள வந்துடும். ஓகேங்களா.
இப்போ 3ஆம் நிலை துறை அப்படின்னாவே நமக்கு என்னது சேவை துறை அப்படின்னு தான் ஞாபகம் வந்துடணும். அதாவது நமக்கு கிடைக்கக்கூடியது எப்படி கிடைக்குது, ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா கிடைக்குது, ஒரு தொலைபேசி போன் மூலமா கிடைக்குது, நெக்ஸ்ட் நம்ம வாங்குறோம் விற்கிறோம், பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த பண பரிமாற்றம், இது எல்லாமே என்னது 3ஆம் நிலை துறைகளுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இதுல 7th என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றேன் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆசிரியர்கள், மருத்துவர்கள் இது எல்லாருமே வந்து என்ன சேவை துறைக்குள்ள தான் வருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஆசிரியர்கள் டீச் பண்றது இப்ப வந்து நமக்கு டீச் பண்றது மூலமா என்னது நமக்கு அவங்களோட சேவை, நம்மளோட அவங்க வந்து நமக்கு பணி. ஓகேங்களா? நமக்கு ஒரு சர்வீஸ் தான். ஏன்னா இதெல்லாம் சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்கள், அடுத்தது வந்து மருத்துவர்கள், இது எல்லாமே என்னது சேவை துறைக்குள்ள வந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வங்கி, காப்பீடு, கல்வி மற்றும் பாதுகாப்பு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வங்கி ஆல்ரெடி இதுலயே இருக்கு. நெக்ஸ்ட் அந்த காப்பீடு அப்படின்னா காப்பீடு போடுறது, அடுத்தது கல்வி, கல்விதான் ஆசிரியர்கள் ரிலேட்டுக்குள்ளேயே வந்துடும். சோ கல்வின்னு தனியாவே எழுதிக்கங்க. அடுத்தது பாதுகாப்பு. ஓகேங்களா? இது எல்லாமே என்னது சேவை துறை. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கொடுத்து என்ன துறைன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா நேம் மாத்தி கொடுத்து கேட்பாங்க. சேவை துறைன்னு அழைக்கப்படுவது எது? ஓகேங்களா? இப்போ 3ஆம் நிலை ஓகேவா? ஓகே சூப்பர். ஓகே, இப்போ அவ்வளவுதான். இப்ப மெயினானதே பார்த்தாச்சு. முதன்மை நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, இந்த மூணுமே பார்த்தாச்சு. இப்ப இதுக்கு கீழே ஒண்ணு இந்த புக்ஸ்ல என்னென்ன மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலது மட்டும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். சோ கிராமம் சொல்லியாச்சு. கிராமம் அப்படிங்கிறது ஃபுல்லா விவசாயம் ரிலேட்டடா வரும். அடுத்து அது இடைநிலை முகவர்கள் இருப்பாங்க, நகரத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்ப கிராமத்துலதான் எல்லாம் கிடைக்குது, அப்ப கிராமம் தான் எல்லாத்தை விட வந்து ஹை லெவல் அப்படின்னு மட்டும் இருக்கு அது நினைக்க கூடாது. நகரமும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப கிராமத்துல எல்லாம் உற்பத்தி செய்யறாங்க, ஓகே. அப்ப நகரம் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா அப்படின்னா, நம்ம உற்பத்தி செய்யறது எங்க நமக்கு தேவைப்படுது அதிகமா, எங்க கொண்டு போய் நம்ம டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறோம், அதிகமா பயன்பாட்டு கொடுக்குறோம், நகரத்துலதான். சோ ஒண்ணு விட ஒண்ணு உற்பத்தி செய்யறதுக்கு மூலமா தான் நமக்கு நுகர்வுக்கு தேவைப்படுது. சோ கிராமம் எந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரத்துல வந்து அதிகமா ஈடுபாடு கிடைக்குதோ அதே மாதிரிதான் இந்த நகரத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வேர்ல்ட் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% மேல, ஓகேங்களா, உலக மக்கள் தொகையில 50% அதிகமான மக்கள் நகரத்துலதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல 47% மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கொஸ்டின் கேட்டா இந்த கேட்கலாம். தமிழ்நாட்டுல எவ்வளவு சதவீத மக்கள் நகரத்துல வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆன்சர் 40 இல்ல 47. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்காங்க கரெக்டா பாத்துக்கணும். உலக மக்கள் தொகையில 50%க்கு மேல மக்கள் நகரத்துல வாழ்றாங்க. தமிழ்நாட்டுலன்னு கேட்டாங்கன்னா 47% மக்கள் வந்து வாழ்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தமிழ்நாடு வந்து உற்பத்தி தொழிலும் சரி, சேவை தொழிலும் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உற்பத்தி தொழிலும் சேவை தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இங்க சும்மா இது வந்து கிராமங்களை விட நகரங்கள்ல வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அங்க வந்து இப்ப வந்து நமக்கு ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, சிறு தொழில் செய்பவர்கள் தொடங்கி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வரை நகரத்துலதான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு. அதாவது இப்ப கிராமத்துல அப்படிங்கும் போது அது வந்து கொஞ்சம் ஸ்மால் ஏரியாஸ் அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப சப்போஸ் அங்க வந்து நமக்கு மளிகை கடை எடுத்துக்கோங்க, அங்க எப்படி இருக்கும், ஒரு தெருவுக்கு ஒரு கடை, இல்லைன்னா அந்த கிராமத்துக்கே ஒரு கடை 2 கடை அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இதுவே ஒரு சிட்டிக்கு வாங்க, சிட்டிக்குன்னா சந்துக்கு சந்து கடை இருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய மால் இருக்கும். ஓகேங்களா? ஷாப்பிங் மால் அந்த மாதிரி இருக்கும். சோ அங்க வந்து என்னது அதிகமான தொழில் வந்து உருவாக்கக்கூடியது. ஏன்னா அங்க அதிகமா வந்து நுகர்வு செய்யறதுக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கு. சோ அங்க நமக்கு அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதுல வேற என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த பாக்ஸ் மார்க் பண்றேன், இந்த பாக்ஸ். ஓகேங்களா? நன்கு வடிவமைக்கப்பட்ட சாலைகள், துறைமுகம், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற இடங்கள் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடக்க துணை புரிகிறது. ஓகேங்களா? ஏற்றுமதி அப்படிங்கிறது நமக்கு இங்க வளங்கள் அதிகமா இருக்கு, நமக்கு உற்பத்தி செஞ்சக்கூடிய பொருட்கள் இருக்கு அதிகமா அப்படின்னா அதை இன்னொரு நாட்டுக்கு நம்ம கொடுக்கறது தான் ஏற்றுமதி. ஓகேங்களா? இதே இறக்குமதி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இல்லாதத, இப்ப நம்ம கிட்ட கச்சா எண்ணெய் எல்லாம் இல்ல, சோ நம்ம வந்து அதை வேற ஒரு நாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம், அதான் வந்து இறக்குமதி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நமக்கு ஏற்றுமதி இறக்குமதி நடக்கணும் அப்படின்னாவே நமக்கு என்ன தேவை, விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், துறைமுகங்கள், சாலைகள், இது எல்லாமே. ஓகேங்களா? அப்படின்னாதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு நமக்கு என்ன தேவை, டிரான்ஸ்போர்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது நம்ம நாட்டுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
பிளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா. இப்ப நமக்கு அதிகமான பண பரிவர்த்தனை தேவை. இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னாவே, இம்போர்ட் பண்றோம் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னாவே என்னது, நமக்கு அளவிடக்கூடிய மதிப்பு பணம் தான். சோ அதுக்கு தகுந்த மாதிரி வங்கி கிளைகளும் நம்ம இதுல இருக்கு. சோ ஓகேவா. அதனால அன்றாட பணப்புழக்கத்துக்கு பெருமளவில் வங்கிகள் உதவி செய்வதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் துணையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஓகே ஓகே அவ்வளவுதான். இந்த லெசன் கம்ப்ளீட். இதுல கொடுத்திருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சதுல? ஓகே. இப்ப நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இல்லைன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கிறேன். அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுவீங்களா? ஓகேங்களா. ஓகே. சுரங்க தொழில் எத்தனாவது தொழில வரும்? எந்த நிலை தொழில்? சுரங்க தொழில் அப்படிங்கிறது முதல் நிலை தொழில வரும். ஓகே சூப்பர். உணவு பதப்படுத்துதல் எந்த எதுல வரும்? உணவு பதப்படுத்துதல் இரண்டாம் நிலை தொழில குறிப்பிட்டு எதுல சொல்லிருப்பாங்க? வேளாண் சார்ந்த தொழிற்சாலையில குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே சூப்பர். கடல் கிடையாது. கடல் கடல் அப்படிங்கும் போது கடல் சார்ந்த தொழிற்சாலையிலேயே டினோட் பண்ணி தனியா கொடுத்திருப்பாங்க. கடல் உணவு பதப்படுத்துதல்னு ஒண்ணு இருக்கும், உணவு பதப்படுத்துதல்னு தனியா வரும். ஓகேங்களா. உணவு பதப்படுத்துதல்னு சொல்லி தனியா கேட்டாங்க அப்படின்னா நீங்க வேளாண் அடிப்படை தொழிற்சாலை தான் போடணும். கடல் உணவு பதப்படுத்துதல் அப்படின்னு வந்ததுனாக்கா கடல்சார் கடல்சார் தொழிற்சாலைகள் போடணும். ஓகேங்களா. கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. முதுநிலை தொழில் வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? வேளாண் துறை. ஓகே. எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் எந்த நிலை தொழில வரும்? சூப்பர். ஓகே ஓகே. அடுத்தது புக் பேக்குக்கு இப்ப நீங்களே தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேங்களா. கோடிட்டிடங்களை நிரப்புக. தானியங்களை உற்பத்தி செய்பவர்கள்? ஓகே சூப்பர். தானியங்களை உற்பத்தி செய்றீங்க என்ன யாருன்னு சொல்லுவாங்கன்னா முதல்நிலை தொழில் புரிவோர். தானியங்கள் யாரு உற்பத்தி செய்வாங்க? முதல்நிலை தொழில் உற்பத்தி புரிவோர் தான் உற்பத்தி செய்வாங்க. ஓகே. தேன் சேகரித்தல் என்பது டேஸ் தொழில்? முதல்நிலை தொழில். சூப்பர். தேன் சேகரித்தல் அப்படிங்கிறது முதல் நிலை தொழில். நீங்க இந்த கிளாஸ் முடிக்கிறப்ப இந்த லெசன் ஃபுல்லா உங்க மைண்ட்ல இருக்கணும். ஓகேங்களா. இந்த லெசன் அவ்வளவுதான் படிச்சுட்டேன் அப்படிங்கறதா. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ரிவிஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின். மூலப்பொருட்களை பயன்பாட்டு பொருட்களாக மாற்றுவது டேஸ் எனப்படும்? நல்லா பாருங்க. மூலப்பொருளை பயன்பாட்டு பொருளா மாத்தணும். ஓகே சூப்பர். இரண்டாம் நிலை தொழில். மூலப்பொருளை பயன்பாட்டு பொருளா மாத்துறது இரண்டாம் நிலை தொழில் எனப்படும். ஓகே. நெக்ஸ்ட். காந்தியடிகளின் கூற்றுப்படி கிராமங்கள் நம் நாட்டின்? சூப்பர். கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு. தமிழ்நாட்டில் டேஸ் சதவீத மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர்? சூப்பர் சூப்பர் சூப்பர். 47% மக்கள் தமிழ்நாட்டுல கூடிய 47% மக்கள் நகரத்துல வாழ்றாங்க. இதே உலக அளவுல மக்கள் தொகையில எவ்வளவு பேர் நகரத்துல வாழ்றாங்க? சூப்பர். 50% உலக அளவுல. ஓகே ஓகே. நெக்ஸ்ட். பொறுத்துக. கால்நடை வளர்ப்பு என்ன வரும்? கால்நடை வளர்ப்பு முதல் நிலை தொழில். ஓகேங்களா. கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது முதல்நிலை தொழில். நம்ம பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். முதல்நிலை தொழில் தான் கால்நடை வளர்ப்பு. நெக்ஸ்ட். உணவு பதப்படுத்துதல். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது எதுல வரும்?
வேளாண் சார் தொழில் இப்ப நமக்கு ரெண்டுலயுமே வரும். உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது 2ஆம் நிலை தொழில்கள்லயும் வரும், வேளாண் சார் தொழிற்சாலைகள்ல வரும். ஓகேங்களா? ஆனா நமக்கு ஸ்பெஷலாவே கொடுத்துட்டாங்க. அந்த உணவு பதப்படுத்தல் அப்படிங்கிறது என்னது, வேளாண் தொழிற்சாலைன்னு தனியாவே டினோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆப்ஷன் 2ங்கிறது வேளாண் தொழிற்சாலையில தான் வரும். ஓகேங்களா? உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது வேளாண் சார் தொழிற்சாலை. நெக்ஸ்ட் இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது இதுக்குதான் 2ஆம் நிலை தொழில் வரும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இந்த வேளாண் சார் தொழிற்சாலை அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல அப்படின்னா 2ஆம் நிலை தொழில் தான் வரும் உணவு பதப்படுத்தலுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் தொலைபேசி அப்படிங்கிறது தொலைபேசி அப்படிங்கிறது சேவையில வரும். சேவை சொல்லலாம், இல்லைன்னா 3ஆம் நிலை தொழிலும் சொல்லலாம். சூப்பர். ஓகே. அடுத்தது பருத்தி ஆலை. பருத்தி ஆலைக்கு என்ன ஆன்சர்? பருத்தி ஆலை எப்படி 3ஆம் நிலை வரும்? இங்க பேலன்ஸ் இருக்கு 3ஆம் நிலை தான், ஆனா அதுக்காக இது 3ஆம் நிலைன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? பருத்தி ஆலை அப்படிங்கிறது நமக்கு என்ன தொழில வரும்? 2ஆம் நிலை தொழில வரும். ஓகேங்களா? 2ஆம் நிலை தொழில நமக்கு பருத்தியில என்னது, வேளாண் சார் தொழிற்சாலைன்னு கொடுத்திருப்பாங்க. வேளாண் சார் தொழிற்சாலையில பருத்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். சோ ஒன்னா வந்தா 2ஆம் நிலை தொழில் வரும், இல்லைன்னா வேளாண் சார் தொழிற்சாலை தான் வரும். ஓகேங்களா? இது புக்ல இது ஆப்ஷன் தப்பா கொடுத்திருக்காங்க. சோ மாத்தி போட்டுறாதீங்க. பருத்தி ஆலை அப்படிங்கிறது 2ஆம் நிலை தான் வரும். ஓகேங்களா? சரி, இப்ப இதுக்கு 3ஆம் நிலை தொழிலுக்கு வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சூப்பர். பேங்க், வங்கி 3ஆம் நிலை தான். ஆசிரியர்கள், ஓகே சூப்பர். கல்வி, இது எல்லாமே என்னது 3ஆம் நிலை தான் வந்துரும். ஓகே சூப்பர். ஓகே, மேட்ச் த ஃபாலோவிங் ஓகே தானுங்க? கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது முதல் நிலை தொழில், உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது வேளாண் சார் தொழிற்சாலை, இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது 2ஆம் நிலை தொழில், தொலைபேசி அப்படிங்கிறது சேவை. ஓகேங்களா? பருத்தி ஆலை அப்படிங்கிறது 2ஆம் நிலை தொழில் தான் வரும். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட், பொருத்திய பின் பொருந்தா இணையை கண்டறிக. ஓகேங்களா? கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? பொருத்திய பின் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணுங்க. மேட்ச் பண்ணதுல எது தப்பா இருக்கு அப்படிங்கறத நம்ம கேக்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? சிறிய அளவிலான தொழிற்சாலை என்ன வரும்? ஐயோ, யார் மெசேஜையும் காணோம். சிறிய அளவிலான தொழிற்சாலை கால்நடை. ஓகே சரி, இது வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்போம். ஓகே. நெக்ஸ்ட், காடு சார்ந்த தொழிற்சாலைக்கு ஆன்சர் ஃபுல்லா அனுப்பிச்சிட்டீங்களா ஒருத்தர்? ஓகே. காடு சார்ந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது சூப்பர். காடு சார்ந்த தொழிற்சாலை அப்படிங்கிறது காகித தொழிற்சாலை. ஓகேங்களா? இங்க 2 இருக்கு. சோ காகித தொழிற்சாலை தான் காடு சார்ந்த தொழிற்சாலை. சேவைகள் அப்படிங்கிறது சேவைகள் அப்படிங்கிறது எப்படி மணி வரும்? மணியும் இருக்கு, மணி அதுல வரும், பண பரிவர்த்தனையும் சேவைகள்ல தான் வரும். இங்க தகவல் தொழில்நுட்பம் ரெண்டுமே இப்ப சேவை தான் வரும். ஓகே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கீழே வங்கின்னு இருக்கு. அப்ப வங்கிக்கு நமக்கு நல்லாவே தெரியும் என்ன வரும், பண பரிவர்த்தனை தான் வரும். சோ அப்ப ஆப்ஷன் 4 தான் வந்து நமக்கு எதுக்கு வரும்? வங்கி வந்து பண பரிவர்த்தனைக்கு வரும். அப்ப சேவைகள் ஆட்டோமேட்டிக்கா என்னது, தகவல் தொழில்நுட்பத்துக்கு வரும். ஓகேங்களா? இப்ப சிறிய அளவிலான தொழிற்சாலை இங்க கால்நடை வளர்ப்புன்னு இருக்கு. நம்ம கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது எத்தனாவது நிலை தொழில்? சூப்பர். முதல் நிலை தொழில் தான் கால்நடை வளர்ப்பு. அப்போ நமக்கு இந்த 3மே நமக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த 3ம் நமக்கு கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு மேட்ச் ஆகாதது என்னது? சிறிய அளவிலான தொழிற்சாலை, கால்நடை வளர்ப்பு அப்படிங்கறதா நமக்கு மேட்ச் ஆகல. அப்ப பொருத்திய பின் பொருந்தாத இணை அப்படிங்கிறது என்னது? சிறிய அளவிலான தொழிற்சாலை, கால்நடை வளர்ப்பு. அதுதான் நமக்கு மேட்ச் ஆகல. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், சரியான விடையை கண்டறிக. வேளாண்மை என்பது டேஷ் நிலை தொழில். ஓகே சூப்பர். வேளாண்மை என்பது முதல் நிலை தொழில். 2ஆம் நிலை தொழிலுக்கு எக்ஸாம் சரி ஓகே. 2ஆம் நிலை தொழில் வேற எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரியே இருக்கும், பட் ரிப்பீட் பண்றது நமக்கு ரிவிஷன் தான். ஓகேங்களா? நம்ம எவ்வளவு தூரம் ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மைண்ட் இருக்கும். பயன்பாடு இல்லை, தொழில்துறை. ஓகேங்களா? தொழில்துறை அழைக்கப்படுகிறது. ஓகே. பொருளாதார நடவடிக்கைகள் டேஷ் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன.
பொருளாதார நடவடிக்கைகள். ஓகேங்களா, பொருளாதார நடவடிக்கைகள் நம்மளுடைய யூஸ். ஓகேங்களா, நம்மளோட பயன்பாட்டை பொறுத்து தான் பிரிக்கிறாங்க. நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத பொறுத்து தான் பிரிக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள், இப்போ ஓகே, இந்த கொரோனா டைம் இருந்ததுல, அப்ப நமக்கு அதிகமான யூசஸ் என்னது? மாஸ்க். அப்போ நம்ம அந்த டைம்ல மாஸ்க் தயாரிக்காம வேற ஏதாவது விளையாட்டு சாமானோ இல்ல வண்டி இந்த மாதிரி நம்ம அந்த அப்போ அதை யூஸ் பண்ணிருந்தோம், அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணிருந்தாங்க, உற்பத்தி பண்ணிருந்தாங்க அப்படின்னா நமக்கு அது யூஸா கிடையாது. அப்ப நமக்கு அப்போ என்ன பயன்பாடோ அது ரிலேட்டடா தான் நம்மளோட பொருளாதார நடவடிக்கை இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து பொருளாதார நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பயன்பாட்டினுடைய அடிப்படையில் பிரிக்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட். சர்க்கரை ஆலை டேஷ் நிலை தொழிலாகும். சர்க்கரை ஆலை, சூப்பர், இரண்டாம் நிலை தொழில். ஓகே, வேளாண் சார் தொழிற்சாலை. வேளாண் சார் தொழிற்சாலை அப்படிங்கிறது பருத்தி ஆலை. மரச்சாமான்கள் அப்படிங்கிறது மரச்சாமான்கள் எந்த சார்ந்த தொழிற்சாலை? காடு சார்ந்த தொழிற்சாலை வரும். ஓகேங்களா, ஓகே. பால் பண்ணை ஒரு பால் பண்ணை அப்படிங்கிறது ஒரு கூட்டுறவுத்துறை. ஓகேங்களா, கூட்டுறவுத்துறை தான் வந்து பால் பண்ணை அப்படிங்கிறது. ஓகே ஓகே, ஸ்டார்டிங்ல நான் இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன்ல, அதுல ஒரு 2-3 கொஸ்டின். ஓகேங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது, எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எந்த வேர்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க? கிரேக்க சொல். கிரேக்க சொல்ல என்ன வேர்டு? சூப்பர், கிரேக்கத்துல ஐகோனோமிக்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்திருப்பாங்க. அதனுடைய மீனிங் இல்லங்களின் நிர்வாகம் அப்படிங்கறது அதனுடைய மீனிங். ஓகேங்களா, ஓகே சூப்பர். ஓகே, இந்த பொருளியல் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டு அந்த பிற்பகுதியில வந்து அது முன்னாடி எப்படி அழைச்சிருப்பாங்க? பொருளியல் அப்படின்னு இருந்திருக்குமா? அரசியல் பொருளாதாரம் இருந்திருக்கும், அதுதான் வந்து பொருளியல் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. யார் மாத்திருப்பாங்க? சூப்பர், ஆல்பர்ட் மார்ஷல் தான் மாத்திருப்பாங்க. ஓகே, அதனுடைய வகைகள். 2 வகைப்படும். ஒண்ணு நுண்ணியல் பொருளாதாரம், இன்னொன்னு சூப்பர் பேரியல் பொருளாதாரம்னு 2 வகைப்படும். ஓகே சூப்பர். ஓகே, நம்ம இப்போ நான் ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங்ல சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் பத்தி பார்த்தோம்ல, அப்போ இப்போ பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைப்பாங்க? யாருக்காவது தெரியுமா பொருளாதாரத்தின் தந்தை? ஆடம் ஸ்மித். சூப்பர். ஓகே, இதுவே நவீன பொருளாதாரத்தின் தந்தை. அதை நான் அந்த பிடிஎஃப்ல எழுதி இருக்கணும். நவீன பொருளாதாரத்தின் தந்தை. இது நீங்க அந்த புக்ல எழுதிக்கோங்க, 6th எழுதிக்கோங்க. நான் ஆக்சுவலா நான் இப்ப 7th எடுத்துட்டேன். 7th அந்த நான் 3 நிலை தொழில்கள் சொன்னேன்ல, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது முடிஞ்சிடும் அந்த டாபிக். நீங்க 6th எழுதிக்கோங்க. பொருளாதாரத்தின் தந்தை யாரு அப்படின்னா ஆடம் ஸ்மித். நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஜே.எம். கீன்ஸ். ஓகேங்களா, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாரு அப்படின்னா ஜே.எம். கீன்ஸ். ஆக்சுவலா நான் 2 வகை சொன்னேன்ல, நுண்ணியல் பொருளாதாரம், பேரியல் பொருளாதாரம்னு. அந்த 2ஐயும் பிரபலப்படுத்தினது யாரு அப்படின்னா ஜே.எம். கீன்ஸ் தான். ஓகேங்களா, அதனாலதான் நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார் யாருன்னா ஜே.எம். கீன்ஸ். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித், நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜே.எம். கீன்ஸ். ஸ்கிரீன் விசிபிள் ஆகுது இல்லைங்க? நான் எழுதுனது தெரியுதுல? மறக்காம இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சூப்பர் சூப்பர்.
ஓகே, இன்னொரு எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன். கலப்பு பொருளாதாரம்னா என்னென்ன வரும்? இது எல்லாமே இன் மெடிக்கல் டேர்ம்ஸ். நான் வந்து ஒட்டுக்கா உங்களுக்குள்ள கொண்டு வராம இப்ப 6த்லயே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரேன். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். 6th to 10th வரைக்குமே இந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். கலப்பு பொருளாதாரம், முதலாளித்துவம், ஓகேங்களா? அடுத்து பொதுத்துறை, இந்த மாதிரி லைனா பார்ப்போம். நான் இப்போ ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்ன? சூப்பர். கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட். ஓகேங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தான் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கவர்மெண்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா அது பொதுத்துறை. பிரைவேட் மட்டும் இருந்ததுன்னா அது முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடியதுதான் என்னது கலப்பு பொருளாதாரம். ஓகேங்களா? கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை. வரேன், அடுத்து நேருக்கு வரேன். ஆனா இதுக்கு ஆன்சர் நேரு கிடையாது. கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாரோ அவரேதான் கலப்பு பொருளாதாரத்தின் தந்தையும். யாரு? சூப்பர். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம மேட்சா படிச்சுக்கிறோம். இப்போ நமக்கு பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு இயற்கை வளங்களை மக்களுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் பொருளாதாரம்னு பார்த்தோம். அந்த பொருளாதாரத்தினுடைய தந்தை யாரு? ஆடம் ஸ்மித். ஓகேங்களா? அப்புறம் நுண்ணியல் பொருளாதாரம், பெரிய பொருளாதாரம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதை பிரிச்சதை பிரபலப்படுத்தினது யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். இப்ப வந்து 1929-30 எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மந்த நிலை ஏற்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இவருடைய புக்ஸ், ஜேஎம் கீன்ஸோட புக் மூலியமாவும் அவர் வந்து ஒரு சில வந்து ஐடியாஸ் கொடுத்திருப்பாரு. அதுல இருந்து தான் மீண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ். அவரே தான் கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவர். யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னது? கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட், இந்த ரெண்டும் கலந்திருக்கிறது தான் நமக்கு கலப்பு பொருளாதாரம். இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் கொண்ட நாடு. ஓகேங்களா? அப்ப அதனுடைய தந்தை யாரு? கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை. ஓகே, இப்போ ஒருத்தங்க நேருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. அப்ப நேரு எதனுடைய தந்தைன்னு வருவாரு? நீங்க சொன்ன ஆன்சர் வச்சேதான் நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன். ஜவஹர்லால் நேரு. சூப்பர். இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு சொல்லி கேட்டாங்க, நேரு. ஓகேங்களா? இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை. ஓகே. ஓகே, இப்ப 7th வாங்க. நான் வந்து சொன்னேன் மொத்தம் 3 நிலை தொழில்கள் இருக்கு அப்படிங்கிறது. அதேதான் இங்க பாருங்க. உற்பத்தியினுடைய வகைகள் நான் 7th நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? இங்க பாருங்க, நான் கலப்பு பொருளாதாரம் சொல்லாது இந்த பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. அதாவது பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன. ஓகேங்களா? இப்ப 7th புக் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் விசிபிள் பண்றதை மட்டும் பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் 7th பார்ப்போம், ஃபுல்லாவே பார்ப்போம். அதுல உற்பத்தி, நுகர்வு, நிலம், மூலதனம், ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸ் எல்லாம் வரும். அது என்னென்னு அப்ப பார்ப்போம். இப்ப ஒட்டுக்கா சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? சோ இப்ப வந்து அந்த 3 நிலை தொழில்கள் மட்டும் தெளிவா பார்த்துப்போம். சோ புக்கு பக்கத்தால இல்லைனாலும் பரவாயில்ல, இப்ப நான் விசிபிள் பண்றதை மட்டும் பாருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்ப உற்பத்தியின் வகைகள். ஓகேங்களா? உற்பத்தி எத்தனை வகைப்படும்? கொஸ்டின். உற்பத்தி எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஓகே சூப்பர். மூன்று மூன்று வகைகளா பிரிக்கலாம். அதுதான் என்னது? முதல் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. ஓகேங்களா? ஓகே. இப்போ முதல்நிலை உற்பத்தி அப்படிங்கிறது என்னது? முதல்நிலை உற்பத்திங்கிறது நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே சொன்னேன். நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாமே முதல்நிலை உற்பத்தியில வந்துடும். ஓகேங்களா? இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி நேரடியாக
செய்கின்ற செயல்பாடுகளுக்கு உட்பட்ட நிலையை முதல்நிலை உற்பத்தி என்கிறோம். முதல் நிலையில் வேளாண்மைக்கு முதலிடம் அளிக்கப்படுவதனால் இதனை வேளாண்மை துறை உற்பத்தி எனவும் கூறுவர். ஓகேங்களா? அப்ப அந்த 6th வந்து நமக்கு முதல்நிலை உற்பத்தி தொழில் இருந்ததுல, அதுல பிராக்கெட்ல என்ன பண்றீங்க, வேளாண்மை தொழில்னு இப்பவே எழுதி வைக்கிறீங்க. ஓகேங்களா? அப்ப வேளாண் துறை உற்பத்தி எனவும் கூறுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க இருக்கு பாருங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்? வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடித்தல், சுரங்க தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். ஓகேங்களா? இது எல்லாமே முதல்நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன் பிடிக்கிறது, சுரங்க தொழில், இது எல்லாமே என்னது? எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல். இது எல்லாமே முதல்நிலை உற்பத்தி தொழில். முதல்நிலை உற்பத்தி தொழிலுக்கு இன்னொரு பேர் வேளாண்மை துறை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இரண்டாம் நிலை உற்பத்தி. இரண்டாம் நிலை உற்பத்திக்கு இன்னொரு பேரு சூப்பர், தொழில்துறை உற்பத்தி. ஓகேங்களா? இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க பார்ப்போம். முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை மூலப்பொருளாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளாக உருவாக்கக்கூடிய செயல்பாட்டை இரண்டாம் நிலை உற்பத்தி என்பர். ஓகேங்களா? இரண்டாம் நிலையில் தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதனால் இதனை தொழில்துறை உற்பத்தி எனவும் கூறுவர். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க புரிஞ்சதுல? ஃபர்ஸ்ட் தொழில் என்ன கிடைக்குதோ அதை ரெண்டாவதுல கொண்டு வந்து ஃபேக்டரிஸ் மூலமா உற்பத்தி பண்றதா தொழில்துறை உற்பத்தி. அதேதான் டிக்டோ நம்ம 6th என்ன படிச்சோமோ அதேதான் இங்க 7th இருக்கும். ஸோ கம்பைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்திருக்காங்க? 4 சக்கர வாகனங்கள், ஆயத்த ஆடைகள், ரசாயன பொருட்கள், பொறியியல் மற்றும் கட்டுமான பணிகள். ஓகேங்களா? இது எல்லாமே என்னது? இரண்டாம் நிலை உற்பத்திக்கு எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு இங்க பாக்ஸ்லயும் கொடுத்திருப்பாங்க பாருங்க. முதன்மை நிலைக்கு இரண்டாம் நிலை என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ முதன்மை நிலை அப்படிங்கிறது என்னது? பருத்தி. நான் சொன்னேன் இயற்கை சார்ந்து கிடைக்கிறது முதன்மை. இந்த பருத்தியை யூஸ் பண்ணி ஆலையில துணி வந்து உற்பத்தி செய்வாங்க. ஓகேங்களா? அதான் இரண்டாம் நிலை உற்பத்தி. இப்ப இரும்புத்தாது, இப்ப சுரங்கத்துல இருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனிமம் கண்டுபிடிக்கிறாங்க, அத ஆலையில யூஸ் பண்ணி அதனோட பொருள் தயாரிக்கிறாங்க. அத இப்ப இரும்புத்தாது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இரும்பு ஆலையில அந்த பொருள் தயாரிக்கிறாங்க. அதான் இரண்டாம் நிலை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மூன்றாம் நிலை உற்பத்தி. மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரு சூப்பர், சேவைத்துறை. சமூகத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகள் மூன்றாம் நிலை உற்பத்தி தொழில் எனலாம். இவை கண்களுக்கு புலப்படாதவை. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இது இது நல்லா பாத்துங்க. கண்களுக்கு புலப்படாதவை இல்லைன்னா மூன்றாம் நிலை தொழிலே ஒரு பக்கத்தால கண்களுக்கு புலப்படாதவைன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பணியாகட்டும் அல்லது வந்து நமக்கு அந்த சேவை வந்து கண்ணுக்கு புலப்படாதது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வங்கி, காப்பீடு, கல்வி, பாதுகாப்பு, இது எல்லாமே சேவை துறைகளுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? இந்த பாக்ஸ் பாருங்க. நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இத ஜிடிபி அப்படிங்கிறது. ஓகேங்களா? பெரும்பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்திகளே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பங்கு வகிக்கக்கூடிய துறை எந்த துறைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மூன்றாம் நிலை துறை மற்றும் சேவை அல்லது சேவைத்துறை. ஓகேங்களா? இதுதான் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில பெரும்பங்கு வகிக்கிறது. ஓகேங்களா? மத்ததெல்லாம் அப்புறம் பார்ப்போம். உற்பத்தி காரணிகள், அதான் உற்பத்தி ரிலேட்டடா வருது ஃபுல்லாவே 7th வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் உற்பத்தி. ஓகேங்களா? இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப நம்ம எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் வந்து ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டு நம்ம அப்பவே ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரியும் பாத்துக்கலாம். பிளஸ் டெய்லியும் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுதா, நாளைக்கு 6 மணிக்குள்ள ஸ்லிப் டெஸ்ட் அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்லிப் டெஸ்ட் நீங்க படிச்சாலும் சரி படிக்கலனாலும் சரி நம்ம கிளாஸ்ல கேட்கறது மூலியமாவே உங்களுக்கு ஒரு சிலதுல ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லாருமே கண்டிப்பா தெரியும் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸ்லிப் டெஸ்ட் எல்லாருமே மஸ்டா அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்லிப் டெஸ்ட் மறக்காம அட்டன் பண்ணிருங்க. நான் ஒரு 10ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்கறேன். ஓகே, குடுக்கறேன். சோ எல்லாருமே ஸ்லிப் டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கணும். ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, எனி டவுட்ஸ்? ஓகே, கிளாஸ் ஓவர். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க.
ஓகே, ஒரே நிமிஷம். மைக் ஆன் பண்றேன் இருங்க. ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு மைக் ஆன் பண்றேன். டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருக்கிறீங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். ஒரே நிமிஷம் இருங்க, ரெக்கார்ட் மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வேற எதாவது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து அதை பார்த்துக்கலாம்.